ரட்சிப்புக்கு அடுத்தபடி ரட்சிப்பை புரிந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்டால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். ஆனால் ரட்சிப்பை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். ஒரு மனுஷனுக்கு முதல்ல என்ன முக்கியங்க? ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்படலைன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும். ஆனால் இங்கே வந்திருக்கிறவர்கள் பெரும்பாலும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்புகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன முக்கியம்? இப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன முக்கியம்? ரட்சிப்பை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை புரிந்து கொள்வது மிக முக்கியம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை பற்றி எப்படி சிந்திக்கிறீங்க என்பது தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ போகிறீங்கன்னு நிர்ணயிக்க போகுது. அதனால தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உண்மையான கிறிஸ்தவனாய் சபைக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு நாம் என்ன போதிக்கிறோம்? அவங்களுக்கு நம்ம போதிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, த டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பில் உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை போதிக்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் என்ன சொல்லிட்டு வரோம்? இப்போ உங்களுக்கு ரட்சிப்பில் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீர்கள். ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் இது ஏற்கனவே நடந்துருச்சு, ரட்சிப்பிலே நடந்துருச்சு. கிறிஸ்துவோட நீங்கள் இணைக்கப்பட்டீங்க. இது ரட்சிப்பில் நடந்ததுனால உங்களுடைய ரட்சிப்பின் புரிதலில் இதுக்கு மைய இடம் இருக்க வேண்டும். ரட்சிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதம் வர்றப்போ இதுக்கு மைய இடம் இருக்க வேண்டும். எதுக்கு? யூனியன் வித் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துக்குள் இருக்கேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கார், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டேன். அவருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான, ஒரு ஆழமான, ஒரு உண்மையான, ஒரு ஆவிக்குரிய, ஒரு நிரந்தர ஒரு இணைப்பு உண்டாகிவிட்டது என்பது என்னுடைய ரட்சிப்பின் புரிதலில் மையமாய் இருக்க வேண்டும். ஆனால் அநேகருக்கு அப்படி இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க கூட இதை பெருசா நினைச்சு பார்க்கறது இல்லை. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது அவங்க ரட்சிப்பின் புரிதல்ல மையமா இல்லைன்னு மட்டும் இல்லை, இது இல்லவே இல்லை. இதை பற்றி நினைக்கிறதே இல்லை அவங்க. கடந்த 2 வாரமா நம்ம அதனாலதான் 2 தவறான அப்ரோச்சஸ் அல்லது தவறான புரிதலை நாம பார்த்தோம். அது என்னன்னா, அந்த ட்ரெடிஷ்னலிசம், மாரலிசம். இந்த தடவை இன்னொரு தவறான வியூவை நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த தடவை நம்ம பார்க்க போறது ஒரு சரியான வியூ தான், ஆனால் முழுமையற்ற ஒரு புரிதல். அதை பார்த்து எப்படி அதில் இந்த யூனியன் வித் கிரைஸ்டை சேர்க்கணும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த தடவை என்ன பண்ண போறோம்? ரட்சிப்பை குறித்த ஒரு முழுமையற்ற ஒரு புரிதல், அதை பார்க்க போறோம். அது எப்படி அது முழுமை இல்லாமல் இருக்கு, அதோடு எப்படி இந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காரியத்தை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், எப்படி சம்மந்தப்படுத்தணும், எப்படி ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பின் புரிதலை நாம வைத்திருக்கணும் என்பதை பார்க்க போகிறோம். என்ன நான் சொன்ன மாதிரி ரட்சிப்பை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பது உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கும். கடைசியில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? முதல்ல இந்த 2 புரிதலையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். எந்த 2 புரிதல்? அதான் முழுமையற்ற புரிதல்னு சொல்றேன்ல ஒண்ணு, அப்புறம் முழுமை உள்ள புரிதல். ரட்சிப்பை குறித்த முழுமையற்ற புரிதல், அப்புறம் ரட்சிப்பை குறித்த இன்னும் முழுமையான ஒரு புரிதலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நீங்களே பார்த்துப்பீங்க என்ன வித்தியாசம்னு. 2வது, இந்த ரட்சிப்பை குறித்த முழுமையுள்ள இந்த சிறந்த புரிதல் வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கு என்பதற்கு ஆதாரம் காமிக்க போறேன் 2வது. 3வது, இந்த முழுமையான புரிதலை நீங்க அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா, இப்படி சிந்திக்க தொடங்கிட்டீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையை எப்படி முன்னேற வைக்கும், அடுத்த லெவல் கொண்டு போகும் என்பதையும் உங்களுக்கு காமிக்க போறேன். முதலாவது, இந்த 2 புரிதலையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். ரட்சிப்பை குறித்த முழுமையற்ற புரிதல், ரட்சிப்பை குறித்த இன்னும் முழுமையான புரிதல். முதல்ல அந்த முழுமையற்ற புரிதல் நான் எதை சொல்றேன்? நான் சொல்றேன் கேளுங்க. சில கிறிஸ்தவங்களை நீங்க இப்ப ரட்சிப்புல என்ன நடந்தது அல்லது ரட்சிப்புல நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, ரட்சிப்புல என்ன நடந்ததுன்னா, நாம சில கெட்ட காரியங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், சில நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், காப்பாற்றப்பட்டோம், மன்னிப்பையும் பரலோகத்தையும் பெறுகிறோம் அல்லது
கூட சில காரியங்களை சேர்த்துப்பாங்க. பாவம், நரகன் எக்ஸெட்ரா, இதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், மன்னிப்பு, பரலோகம் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எக்ஸெட்ரானா அது போன்ற மற்ற காரியங்கள். அதாவது ரட்சிப்பை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க சிலர், இதிலிருந்தெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, இந்தந்த சாபங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம், இந்தந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது, இதுதான் ரட்சிப்புல நடந்திருக்கு, இதுதான் ரட்சிப்புல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சிலர் பதில் சொல்லுவாங்க. தப்பான பதிலா கிடையாது, சரியான பதில் தான், ஆனால் முழுமையற்ற பதில். வெறும் அந்த பதில் தான் இருந்ததுன்னா அடுத்தபடி அவங்கள அப்போ கிறிஸ்தவனா இருப்பதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா அதை வச்சு அப்படியே பில்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். Your doctrine of salvation determines your sense of Christian identity, which then decides how you live your life. நீங்க ரட்சிப்பை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க என்பது உங்க கிறிஸ்தவ அடையாளத்தை நிர்ணயிச்சிரும். அடுத்தது அது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நிர்ணயிச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசிக்கலி என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, சொல்லாட்டிலும் இந்த பதில் தான் அவங்க மனசில் இருக்குது. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதுன்னா இந்த சாபங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவது மற்றும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பது, அதுதான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது. அப்போ அவங்க அப்ரோச் டு கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையை அவங்க எப்படி அணுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா எந்தெந்த சாபங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்றதை கற்றுக்கணும், அடுத்தது எந்தெந்த ஆசீர்வாதங்களை நாம பெற தகுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்பதை கத்துக்கணும், கற்றுக்கொண்டு அதை ருசிச்சு அனுபவிச்சு வாழணும், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ அந்த டைரக்ஷன்ல தான் அவங்க போவாங்க. இப்போ நான் பேசிக்காக அதை உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த முழுமையற்ற புரிதல் என்னன்றதை சொல்லிட்டேன். இந்த புரிதல்ல சில வேரியேஷன்ஸ் இருக்கு, சில வெரைட்டி இருக்கு, இதுக்குள்ளேயே சில வேறுபாடுகள் இருக்கு, சில வேற வேற குரூப்ஸ் இதுக்குள்ளேயே வரலான்னு சொல்ல வரேன். உதாரணத்துக்கு ஏன் இதுல வேரியேஷன் இருக்குன்னா, வேற வேற குரூப்ஸ் ஏன் இதுக்குள்ளேயே வர முடியும்னா, இந்த சில சாபங்கள் இருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம், சில ஆசீர்வாதங்களை நம்ம பெறுகிறோம், இதுதான் ரட்சிப்பு, இவ்வளவுதான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்றவங்க அவங்க அந்த சாபங்கள் லிஸ்ட் மற்றும் ஆசீர்வாத லிஸ்ட் இதை பட்டியலிட்டாங்கன்னா சிலருக்கு லிஸ்ட் குறைவா இருக்கும், சிலருக்கு நீண்ட ஒரு பட்டியல் இருக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில இதுல இருந்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒரு சில ஆசீர்வாதங்களை தான் பெறுகிறோம். சிலர் என்ன சொல்ல, இல்ல நிறைய இதுல இருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நிறைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அப்ப சிலருடைய பட்டியல் ஷார்ட்டா இருக்கு, சிலது லாங்கா இருக்கு. அதுதான் அவங்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த ஒரு புரிதலுக்குள்ளேயே நிறைய குரூப்ஸ் வரும். உதாரணத்துக்கு ஷார்ட் லிஸ்ட் உடையவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ரட்சிப்புனா என்ன, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரலோகம் போகிறதுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் போகணும்னு சிலர் அதோட நிறுத்திப்பாங்க. அப்போ ஷார்ட் லிஸ்ட் இவ்வளோதான் இருக்குது ரட்சிப்பில், இதுதான் அவனுக்கு 2 ஆசீர்வாதம் தான், போ, பாவ மன்னிப்பு, பரலோகம். அப்போது அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்துக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ வாழ்க்கையை தள்ள வேண்டியது தான், ஒரு நாள் எப்படியும் பரலோகம் போய் சேர போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதோ யாரு கண்டா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அதோட நிறுத்திப்பாங்க. ரைட், ஓகே. இப்போ அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் லாங் ஆக்குறவங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு சிலர் என்ன சொல்லுவாங்க, எப்பா வெறும் இவ்வளோதானா, கிடையாது, ரட்சிப்பில் இன்னும் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. என்ன மாதிரி, நீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை, நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறன்றது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் உனக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் கிடைக்குதுல்ல. இப்போ ஏதோ நம்ம இந்த வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு சொல்ல முடியாது. இல்லை வெறும் பரலோகத்துக்கு போறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம் கிடையாது. இல்லை, இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் நாம சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அந்த லிஸ்ட்டை ஒண்ணுமே லாங் ஆக்கி, இல்லை நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குன்னு வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாம முன்ன பாவியா இருந்தோம், இப்ப நீதிமானாக்கப்பட்டோம், முன்ன அசுத்தமா இருந்தோம், இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டோம், முன்ன வல்லமையற்றவர்களா இருந்தோம், அடிமையை போல இருந்தோம் பாவத்துக்கிட்ட பிசாசுகிட்ட, இப்ப பலன் வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு, பாவத்தை மேற்கொள்றதுக்கு, பிசாசை வெல்றதுக்கு, தேவனை கீழ்ப்படிவதற்கு எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த சிலர் அந்த பட்டியலை லாங் ஆக்குவாங்க. சிலர் இன்னும் லாங் ஆக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லை,
சொல்ல போனா பூமிக்குரிய சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் கூட இருக்கு இல்லையா? ஏன்னா இயேசு நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்தப்போ பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்தும் ரட்சித்தார் இல்லையா? பாவத்தினால தானே வியாதி வந்தது, பாவத்தினால தானே ஏழ்மைத்தனம் வந்தது, பாவத்தினால தானே மனித உறவுகள், குடும்ப உறவுகள் கெட்டு சீரழிஞ்சு கெட்டு போச்சே. பாவத்தினால தானே வேலையே கஷ்டமாயிடுச்சு, வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. பாவம் தானே இதெல்லாம் கொண்டு வந்தது. அப்ப இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்கிறப்போ இதிலிருந்தும் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களும் நாம பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கலாம். என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள்? சரீர சுகத்தை அனுபவிக்கலாம், பொருளாதார செழிப்பை அனுபவிக்கலாம், குடும்ப உறவுகள்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம், வேலையில ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். எல்லாம் எவ்வளவு இருக்கு சொல்ல போனா. நம்ம லிஸ்ட் லாங்கா ஷார்ட்டான்னு கேட்டீங்கன்னா லாங். இந்த சபையில் நாங்கள் நம்புற லிஸ்ட் வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்புகிறோம், ப்ளஸ் இதை விட இன்னும் லாங்காக போயிட்டே இருக்கும் லிஸ்ட். சரிங்களா? பல விதமான சாபங்கள் இருந்து நம்மளை இயேசு ரட்சித்தார் என்பது உண்மை. பல விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு ரட்சிப்பில் கிடைக்குது என்பது உண்மை. சொல்ல போனால் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப லாங். ஆனால் நல்லா கவனிங்க, ரட்சிப்பில் கிடைக்கிறது வெறும் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாத பட்டியல் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டா அது முழுமையற்ற புரிதல். அதை தான் சொல்ல வரேன். லிஸ்ட் ஷார்ட்டா இருக்குதோ லாங்கா இருக்குதோ, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்டா இருக்கிற ஆட்கள் லாங்கா இருக்கிறவங்கள ரொம்ப குற்றச்சாட்டுவாங்க. கள்ள போதனையை போதிக்கிறாங்க அவங்க அப்படின்வாங்க, பொருளாதார செழிப்பை போதிக்கு தந்த சபை அப்படின்னு குற்றச்சாட்டுவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்ப்பா, அதுக்கு போல நான் இன்னைக்கு நம்ம லாங் லிஸ்ட் தான் நம்புறோம். ஆனா ரட்சிப்பு வெறும் ஒரு லிஸ்ட்ன்னு நம்மள நாம ரட்சிப்பு வெறும் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஒரு பட்டியலில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதுதான் ரட்சிப்புன்னு அப்படி வெறும் அப்படி நம்மள நம்ம அந்த லிஸ்ட் எவ்வளவு லாங் ஆக்கினாலும் வெறும் அதுல அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்களை பெறதான் ரட்சிப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து முழுமையற்ற புரிதல் ஆயிடும். அது வந்து ரட்சிப்பின் மேன்மை மகிமையை புரிஞ்சிக்காத ஒரு புரிதல் ஆயிடும். இதுல என்ன மிஸ்ஸிங், என்ன இல்லை இப்ப நான் சொன்னதில்ல, என்ன இல்லைன்னா கிறிஸ்துவோட நாம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த புரிதலை இன்னும் முழுமையாக்கணும்னா அதை சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? ஒரு பட்டியல் இருக்குது, அந்த பட்டியல்ல லாஸ்ட் சேர்த்துக்கலாமா அல்லது ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாமா? நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது, 100 ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு வைங்க, அதுல முதல் சேர்த்துக்கலாமா அல்லது 100ஆவதா வச்சுக்கலாமா, இந்த 100ல ஒண்ணா வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. சேர்க்கணும்ன்றது மட்டும் இல்லை, எப்படி சேர்க்கணும்னா இப்படிதான் சேர்க்கணும். முழுமையான புரிதலை பற்றி சொல்றேன் கேளுங்க. ரட்சிப்புல என்ன நடந்தது அப்படின்ற கேள்விக்கு இன்னும் முழுமையான பதில் என்னவா இருக்கும்னா, ரட்சிப்புல என்ன நடந்ததுன்னா மிக அடிப்படையாய் நாம கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம். அந்த இணைப்பின் மூலமா நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்குது. ரட்சிப்புல என்ன கிடைக்குதுங்க அப்படின்னு கேள்விக்கு இன்னும் முழுமையான பதில் என்னன்னா, ரட்சிப்புல மிக அடிப்படையா என்ன கிடைக்குதுன்னா கிறிஸ்து கிடைக்கிறார். கிறிஸ்து கிடைச்சதுனால எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த பதில் நல்லா கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நிறைய கிடைக்குது, அதுல கிறிஸ்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படி சொல்ல நான் இல்ல. கிறிஸ்து அடிப்படையா கிறிஸ்து தான் கிடைக்கிறாரு. ஆனா கிறிஸ்து கிடைக்கிறதுனால எல்லாமே கிடைக்குது. நீங்க லிஸ்ட எவ்வளவு லாங்கா போட்டாலும் பத்தாது போங்க. ஏன்னா எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்கு. கிறிஸ்து நமக்கு கிடைச்சிடுறாரு. ரட்சிக்கப்படுறப்ப என்ன நடக்குது? கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்படுறோம். கிறிஸ்துவே நமக்கு கிடைச்சிடுறாரு. கிறிஸ்துவின் மூலமா எல்லாமே கிடைச்சிருது. அப்போ நமக்கு பல விதமான சாபங்கள் இருந்து நம்ம விடுதலையாக்கப்படுறோமா? ஆமா. பல விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வருதா, கிடைக்குதா? ஆமா. ஆனா ரட்சிப்புல நடக்கிற மிக அடிப்படை காரியம் அது கிடையாது. ரட்சிப்புல நடக்கிற மிக அடிப்படை காரியம் வந்து கிறிஸ்துவோட இணைக்கப்படுறோம். அதன் மூலமா என்னுடைய கடன் அவர் பேர்ல போயிடுது, அவருடைய செல்வம் என் பேர்ல வந்துருது. இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறது, இந்த ஆசீர்வாதங்களை பெறுவது எல்லாமே இந்த இணைப்பின் மூலமா எனக்கு கிடைக்குது. ஆகவே யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்படுறது தான் ரட்சிப்புல நமக்கு கிடைக்கிற மிக அடிப்படை ஆசீர்வாதம். எல்லாம் சொல்ல, மிக அடிப்படை ஆசீர்வாதம். ஏன்னா இது இல்லாம எதுவும் கிடையாது. கிறிஸ்து கிடைக்கலன்னா எதுவும் கிடைக்காது. ஆனா கிறிஸ்து கிடைச்சதுனால எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அது. அப்போ இதுதான் மிக அடிப்படை ஆசீர்வாதம். எது?
கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்படுறது. அது மட்டும் இல்லை, யூனியன் வித் கிரைஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் வி கெட் இன் சால்வேஷன். மிக அடிப்படை ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, மிக பெரிய ஆசீர்வாதம். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா இந்த பட்டியலில் இருக்கிறதுல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குவிச்சிங்கன்னா கூட கிறிஸ்து அதை காட்டிலும் பெரியவர். கிறிஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு நமக்கு, எல்லாத்தையும் அவரால் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட அவருக்கு ஈக்குவல் கிடையாது, அவர் அதை காட்டிலும் பெரியவர். ஆகவே ரட்சிப்பில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு முழுமையான பதில் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவே கிடைக்கிறாரு. கிறிஸ்து தான் மிக அடிப்படை ஆசீர்வாதம், கிறிஸ்து தான் மிக பெரிய ஆசீர்வாதம். மிக பெரிய ஆசீர்வாதம் அவர் கிடைச்சதுனால மற்ற எல்லாமே கிடைச்சிருது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே, ஏன்னா எல்லாமே கிறிஸ்துவுக்கு சொந்தம் தானேங்க. உலகமே கிறிஸ்துவுதுங்க. ஆனால் தான் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, எல்லாமே உங்களுடையது, நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அதுதான் அப்போ திருமணம் என்ற உதாரணத்தை வச்சு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன்? இதுதான் ரட்சிப்பை குறித்த முழுமையான புரிதல். வெறும் நமக்கு ஏதோ ஒரு சில ஆசீர்வாத பட்டியலில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு ரட்சிப்பில் கிடைக்குதுன்னு நினைச்சா பத்தாது. அது முழுமையற்ற புரிதல். இப்படி நினைக்கணும், கிறிஸ்து கிடைக்கிறார், கிறிஸ்து மூலமா, கிறிஸ்துவுக்குள் இந்த இணைப்புல எல்லாமே கிடைச்சிருது. திருமணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா பைபிளே கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற உறவை திருமணத்தை வச்சு உதாரணப்படுத்துது இல்லையா? அப்ப நாமளும் கொஞ்சம் திருமணத்தை யோசித்து பார்ப்போம். திருமணம் ஆகிறப்போ குறிப்பா ரொம்ப பணக்கார ஆளை திருமணம் பண்ணீங்கன்னா நிறைய கிடைக்கும். கூடவே கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். ஏன் வேணுக்குனே பணக்கார ஆளை கல்யாணம் பண்ணீங்களான்னு சொல்றேன் நான். ஏன்னா கிறிஸ்து ஏழை கிடையாது, சரிங்களா? ஏங்க, அவர் தான் மிகப்பெரிய செல்வந்தர், அவர் தான் மிகப்பெரிய வல்லவர், நல்லவர். நான் அவரை பற்றி பேசுறதுனால உதாரணம் இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆகவே கோச்சிக்காதீங்க. என்னத்தை சொல்ல வரன்றதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப பணக்கார ஆளை கல்யாணம் பண்ணீங்கன்னா நிறைய கிடைக்கும். நம்ம ஊரில் அது நல்லாவே நமக்கு தெரியும். என்ன மாதிரி காரியங்கள் கிடைக்கும்? ஒருவேளை வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், நகை கிடைக்கும், சொத்து கிடைக்கும், கிடைக்கலாம் இல்லையா? சொல்கிறேன். ஆனால் அப்படி கிடைச்சா கூட கல்யாணம் பண்ணுற ஒரு பெண் ஒரு மிக பணக்கார ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க, அப்போ உனக்கு என்ன கிடைக்குது, உனக்கு திருமணத்தில் உனக்கு என்ன கிடைக்குது? அப்போ அவங்க எனக்கு வீடு கிடைக்குது, காரு கிடைக்குது, நகை கிடைக்குது, சொத்து கிடைக்குது, நீ இப்படி பதில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? தப்பு. இதெல்லாம் கிடைக்குது, ஆனால் மெயினாக என்ன கிடைக்குது? புருஷன் கிடைக்கிறாரு. இப்போ அதுதானங்க மெயின். இதெல்லாம் சும்மா சைடு, இதெல்லாம் சைட் பெனிஃபிட். அதுதானே மெயின். எதை மெயினாக வைக்கணுமோ அதை மெயினாக வைக்கணும் பாருங்க. அதெல்லாம் இதனால தான் வருது. இவர் கிடைக்கிறதுனால கூடவே அதெல்லாம் வந்துருது. இவர் கிடைக்கலன்னா அதெல்லாம் வராது. இவர் கிடைக்கிறதுனால எல்லாமே கிடைக்குது. அப்போ சில நேரம் நம்ம ஊர்ல இந்த சைட்ல என்ன கிடைக்கும்ன்றதை வச்சே ஆளை கூட முடிவு பண்ணுவாங்க. அந்த புத்தியெல்லாம் இருக்கு. ஆனா அது அவ்வளவு சரியில்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடக்குது, சரியில்லைன்னு நமக்கு தெரியும். என்ன சொல்ல வரேன்? திருமணத்துல மெயினா என்னங்க கிடைக்குது நமக்கு? புருஷன் கிடைக்கிறாங்க, மனைவி கிடைக்கிறாங்க, கூட மற்றதெல்லாம் வருது. ஆனா அது அவங்களோட சேர்ந்து வருது, அவங்கனாலதான் வருது. நமக்கு கிடைக்கிற மிக அடிப்படை காரியமும் மிக பெரிய காரியமும் அந்த புருஷன் அல்லது அந்த மனைவி. அது போலதான் ரட்சிப்புலையும் நாம ஏதோ சில காரியங்கள் கிடைச்சா போதும்னு ஆண்டவர்கிட்ட போனோம். ஏதோ ஆண்டவர் எனக்கு பாவம் மன்னிப்பு, பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட்டு, கொஞ்சம் இந்த வாழ்க்கையை தள்ளுறதுக்கான ஒரு கிருபையை தந்தா போதும் அப்படின்னு போனா அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? நம்மளை கட்டிக்கிட்டார். தம்மே நம்ம கட்டிக்கிட்ட அந்த இணைப்பின் மூலமா எல்லாத்தையும் நமக்கு தருகிறார். அப்போ ரட்சிப்பு நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி புரிஞ்சுக்கலன்னா கொஞ்சம் வேற மாதிரி போயிடும் பாருங்க. வாழ்க்கையே கொஞ்சம் வேற மாதிரி போயிடும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் கேட்கறப்ப உங்களுக்கு தெரியுது அதுதான் சரியா இருக்கணும்னு, இல்லையா? ஆனா அது பத்தாது. நான் வேதத்திலிருந்து ஆதாரம் கொடுக்க விரும்புறேன். ரெண்டாவது, ஏன் இதுதான் இன்னும் முழுமையான புரிதல் என்பதற்கு வேதத்திலிருந்து ஆதாரத்தை கொடுக்க விரும்புறேன். இது ஏதோ சரியா பட்டதனால நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்துல இது போதிக்கப்படுது. எப்படி போதிக்கப்படுது? ஒரு முழு வேதத்தின் வெளிச்சத்தின்படி பார்த்தாலும் சரி, குறிப்பிட்ட வசனங்களை பார்த்தாலும் சரி,
இது போதிக்கப்படுது. ரெண்டு விதமான வேத ஆதாரங்களை கொடுக்க விரும்புகிறேன். இப்போ இந்த செய்தியினுடைய 2வது பகுதிக்கு போயிடுவோம். வேத ஆதாரங்கள், இந்த முழுமையான புரிதலுக்கான வேத ஆதாரங்கள். சரியா? 2 விதமான ஆதாரம். ஒன்று முழு வேதத்தின் போதனையின் வெளிச்சத்தில் பார்த்தா ரட்சிப்பு இப்படிதான் நடந்திருக்கும், ரட்சிப்புல இப்படிதான் நமக்கு ஆயிருக்க வேண்டும், ரட்சிப்பு இவ்விதமா தான் இருக்கணும், இப்படிதான் புரிஞ்சுக்கணும் என்பதை ஈஸியா பார்த்துடலாம் முழு வேதத்தின் போதனை அடிப்படையில். முழு வேதம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எப்பா, முழு வேதத்தின் போதனையின் அடிப்படையில் இதை ஈஸியா பார்த்துருவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முழு வேதத்தின் போதனையை சுருக்கி பட்டுன்னு சொல்ல போறோம். நீங்க யோசிக்கலாம், எங்கெங்க பட்டுன்னு சொல்ல போறீங்க? சொல்ல ட்ரை பண்றேன், கேளுங்க. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் முழு வேதத்தின் போதனையின் வெளிச்சத்தில் இது சரியான புரிதலா இல்லையான்றத குயிக்கா பார்க்கலாமா? பார்க்கலாம். எப்படி தெரியுமா? ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். முழு வேதம் ஒரு சப்ஜெக்டை பற்றி என்ன போதிக்குதுன்னு டப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ஓரளவுக்கு வேதம் தெரியணும் முதல்ல, இல்லைன்னா அப்புறம் என்னத்த முழு வேதம். ஆனா ஓரளவுக்கு வேதம் தெரிஞ்சுதுன்னா, ஓரளவுக்கு போதங்கள்லாம் கேட்டீங்கன்னா, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எப்பா முழு வேதம் இதை பற்றி என்னப்பா போதிக்குது அறகுறையா தெரிஞ்சுக்கொள்ள, ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு பிராட் வியூ, பிக் பிக்சர் வியூ, முழு வேதத்தை பற்றி எந்த சப்ஜெக்டை பற்றி என்ன போதிக்குது அப்படின்னு நீங்க குயிக்கா தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கோங்க. முழு பைபிளை 4 சாப்டரா பிரிச்சிடலாம். 4 சாப்டர். என்ன சாப்டர்? கிரியேஷன், ஃபால், ரிடம்ஷன், குளோரிஃபிகேஷன். சரிங்களா? சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மனுஷன் பாவத்தில் விழுந்தது, மீட்பு, அந்த மீட்பை தேவன் இயேசு வர்றப்ப பூர்ணப்படுத்துகிறார், குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்துதல். இந்த 4 சாப்டரா பிரிச்சு நீங்க எந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ அந்த சப்ஜெக்டை இந்த 4 சாப்டர் வழியா அப்படியே ரன் பண்ணுங்க. இந்த 4மே அதை பற்றி என்ன போதிக்குதுன்னு அப்படியே ஒரு கேள்வி எழுப்புங்க. இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்னது? இந்த 2 காரியங்களை நாம கரெக்டா சம்பந்தப்படுத்தணும். எந்த காரியங்களை? கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் மற்றும் நிறைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ரட்சிப்புல 2மே நடக்குதுன்னு சொல்றோம். என்ன நடக்குது? நிறைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம், ஆனா அதே நேரத்தில் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் என்ன சொல்றோம்? இந்த இணைப்பினாலதான் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த இணைப்பின் மூலமா தான் இந்த ஆசீர்வாதங்கள். சரிங்களா? இந்த கருத்து இந்த பைபிளினுடைய 4 சாப்டர்லயும் வருதா? அதை பார்க்கலாம். டக்குன்னு குயிக்கா பார்க்கலாம். சிருஷ்டிப்புல இந்த கருத்தை நீங்க பார்க்க முடியுமா? இந்த கருத்தை ஆசீர்வாதம் மற்றும் தேவனோட ஒரு இணைப்பு, ஒரு உறவு. சிருஷ்டிப்புல ஃபர்ஸ்ட் 2 அதிகாரங்கள் வேதத்துல என்ன பார்க்கிறோம்? நாம 2 இதுவும் வருது. என்ன வருது? மனுஷனை தேவன் ஆசீர்வதிச்சார். தேவன் மனுஷன்ட்ட பேசின முதல் வார்த்தை என்னது? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று ஆசீர்வதித்தார். அப்புறம் மனுஷன்ட்ட சொல்றாரு, உனக்காக எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன், தோட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கேன், எந்த மரத்தின் கனி, ஒரு மரத்தின் கனியை தவிர வேற எந்த மரத்தின் கனியை வேணா நீன்னு சாப்பிடலாம். அவனுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி அவனுக்கு கொடுக்குறாரு. ஒரு சாபம் கூட இல்லை. ஃபுல்லா ஆசீர்வாதத்துல மிதந்துட்டு இருக்கிறான். யாரு? ஆதாம். அப்ப ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. எங்க? சிருஷ்டிப்புல. கூடவே இதுவும் இருக்கா? எது? கடவுளோட ஆதாம் ஏவாளுக்கு ஒரு உறவு இருக்கா? ஒரு விதமான இணைப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி தெரியும்? பல விதத்துல தெரியும். ஒண்ணு மனுஷன் பேசுறாரு. அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 3:8 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கடவுள் தோட்டத்துல உலாவுகிற போல பேசுது. அது ஆதியாகமம் 3:8. ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில கடவுளே அந்த தோட்டத்துல உலாவி கொண்டு மனுஷனோட ஐக்கியம் கொள்வாராம். என்ன மாதிரி ஒரு ஐக்கியமும் ஒரு உறவும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சிருஷ்டிப்புல இருந்ததுன்றதை பாருங்க. அப்ப 2மே, இந்த 2 கருத்தும் வந்துருது. எந்த 2 கருத்து? ஆசீர்வாதமும் வருது, கடவுளோட ஒரு இணைப்பு, ஒரு உறவும் வந்துருது ஆரம்பத்திலேயே. இது 2த்தையும் எப்படி ரிலேட் பண்ணணும், எப்படி சம்மந்தப்படுத்தணும்? இந்த ஆசீர்வாதங்கள்னாலதான் உறவா அல்லது உறவுனாலதான் ஆசீர்வாதங்களா? என்ன நினைக்கிறீங்க? உறவுனாலதான் ஆசீர்வாதங்கள் இல்லையா? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உறவு இருக்க வேண்டிய விதத்துல இருக்கிறதுனால மனுஷனுக்கு எந்த சாபமும் இல்லை, ஆசீர்வாதத்துல மிதந்துட்டு இருக்கிறான். எல்லா ஆசீர்வாதம், எந்த குறையும் இல்லை. ஏன்னா கடவுளுக்கும் அவனுக்கும் நல்ல உறவு இருக்கு, நல்ல ஐக்கியம் இருக்கு. ஆகவே ஆசீர்வாதம் ஏராளமா இருக்கு, சாபமே இல்லை. அப்போ உறவுனாலதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னால உறவு கிடையாது. உறவுனாலதான், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் அந்த உறவுனால ஆசீர்வாதம்.
அப்படிதானங்க புரிஞ்சுக்கணும். சிருஷ்டிப்புல இப்படிதான் பார்க்கிறோம். வீழ்ச்சியில் என்ன பார்க்கிறோம்? அது 3ஆம் அதிகாரத்தில் மனுஷன் பாவத்தில் விழுகிறான். அதுதான் வீழ்ச்சின்னு சொல்றோம். அவன் பாவத்தில் விழுறப்போ என்ன நடக்குது? இந்த 2 காரியமும் கட்டாவுது. எந்த 2 காரியம்? ஆசீர்வாதமும் கட்டாவுது, கடவுளோட அந்த உறவும் கட்டாவுது. 2மே நடக்குதா இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னால ஒரு சாபத்தை கூட அனுபவிக்காத மனுஷன், எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிச்ச மனுஷன், அவன் பாவத்தில் விழுந்த பிறகு சாபத்துக்கு மேல சாபத்தை அனுபவிக்கிறான். பாவத்தின் விளைவுகள், பல விதமான விளைவுகள். என்ன மாதிரி காரியங்கள்? அவமானம், குற்ற உணர்வு, அது 3 இதெல்லாம் வருது இல்லையா? வலி, வேதனை, திருமண உறவு கெடுது, புருஷனுக்கு மனைவி உறவு அங்கதான் தொல்லைய ஆரம்பிச்சது பாருங்க. கெட்டு போகுது, வேலையில கஷ்டம், வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டியதாயிடுது, வியாதி நுழைஞ்சிருச்சு, கடைசியா மரணமே நுழைஞ்சிருச்சு, எல்லாம் உலமை கெட்டு போயிடுச்சு. ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்தை வாங்கி கட்டிட்டான் மனுஷன். சரி, ஆசீர்வாதம் கட்டாச்சு, வேற என்ன கட்டாச்சு? கடவுளோட மனுஷனுக்கு இருந்த உறவு கட்டாச்சு இல்லையா? எப்படி தெரியும்? 3:23, 24 வாசித்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா இருக்காங்க. தோட்டத்திலிருந்து மனுஷன் வந்து அனுப்பப்படுறான் வெளியே. 24 சொல்லுது, மனுஷனை துரத்தி விட்டார். அந்த தோட்டத்துல தான் அவன் கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான்றது மட்டும் இல்ல, அந்த தோட்டத்துல தான் கடவுளோட அவன் ஐக்கியம் கொண்டான். அவர் உலாவி கொண்டு வந்தார் ஒவ்வொரு நாளும். அங்க எங்க கடவுளை அவன் ஒவ்வொரு நாளும் சந்திச்சானோ, அவரோட ஐக்கியம் கொண்டானோ, அங்கிருந்து அவன் விரட்டப்படுகிறான், துரத்தப்படுகிறான். அப்போ உறவும் கட்டாயிடுச்சு. இப்போ சிருஷ்டிப்புல எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். மனுஷன் விழுந்தப்போ எப்படி ஆச்சு? என்ன சிருஷ்டிப்புல வந்து அவனுக்கு ஆசீர்வாதமும் இருந்தது, உறவும் இருந்தது, உறவுனால ஆசீர்வாதம் இருந்தது. வீழ்ச்சியில அந்த உறவுல பிசுறு ஏற்பட்டதுனால மனுஷன் பாவம் செஞ்சப்போ அந்த உறவுல பிசுறு ஏற்பட்டுருச்சு. அதனால ஆசீர்வாதம் கட்டாயிடுச்சு. மீட்புக்கு போயிடுவோம். 3வது சாப்டர். மீட்பு வந்து பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆனா மீட்பை நல்லா கிளியரா பார்க்கணும்னா இயேசு விட்டு தான் போகணும் நம்ம, இல்லையா? புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் அந்த மீட்பை ரொம்ப வெளிப்படையா நமக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த மீட்பை கொண்டு வர்றாரு. அப்போ மீட்பு உண்மையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு மீட்பா இருக்கணும்னா மனுஷன் இழந்ததை திரும்ப கொண்டு வரணும். இல்லைன்னா அது மீட்பே கிடையாது. மனுஷன் என்னத்தை இழந்தான்? ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான், இந்த உறவையும் இழந்துட்டான், 2த்தையும் இழந்துட்டான். அப்போ தேவன் மீட்டெடுக்க போறாருன்னா, கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்க போறாருன்னா, வெறும் சாபம் போய் ஆசீர்வாதம் வந்தா பத்தாது, இந்த உறவும் சரியாகணும். அப்பதான் அது முழுமையான ஒரு மீட்பா இருக்கும். அப்பதான் ஒரு அர்த்தமுள்ள மீட்பா இருக்கும். அதை தான் நம்ம சொல்லுகிறோம். இப்ப சிருஷ்டிப்புல 2த்தையும் பார்க்கலாம், வீழ்ச்சியில 2மே கட்டாயிடுச்சு. இப்ப மீட்புல 2மே கிடைக்குது, ஆசீர்வாதமும் கிடைக்குது, இந்த உறவும் கிடைக்குது. ஆனா 2த்தையும் கரெக்டா சம்பந்தப்படுத்தணும்னு சொல்றோம். உறவுனால ஆசீர்வாதம் அப்படி பண்ணிட்டார் தேவன். உறவோட சேர்ந்த ஆசீர்வாதம் அப்படி பண்ணிட்டார் தேவன். ஆசீர்வாதனால உறவு இல்லை, உறவுனால ஆசீர்வாதம். அதுதான் சொல்றோம். மனுஷன் இழந்த அந்த 2த்தையும் தேவன் திரும்ப தருகிறார். எப்படி தராரு? சூப்பரா தராரு. ஆதாம் ஏவாள் அனுபவிச்சதை காட்டிலும் ஒரு சூப்பரான உறவு நமக்கு கிறிஸ்துவில் உண்டாவது. ஆதாம் ஏவாள் ஒரு விதமா நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாவத்துக்கு முன்னால. ஆனா அந்த உறவை இழந்துட்டாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஆனா கிறிஸ்துவின் மூலமா நமக்கு கிடைக்கிற மீட்பை நாம ஒருபோதும் இழந்துட மாட்டோம். ஆகவே இந்த உறவையும் இழந்துட மாட்டோம், இந்த ஆசீர்வாதத்தையும் இழந்துட மாட்டோம். ஏன்னா தேவன் இதெல்லாம் கணக்கு பார்த்து, நாம பாவிகள், பாவம் செய்யற ஒரு இது இருக்கு நமக்கு, நாமட்ட விட்டா கெடுத்துருவோன்றதுனால என்ன பண்ணிட்டாரு? நம்ம பாவத்துக்காகவே சிலுவையில் இயேசுவை மரிக்க வச்சு கடந்த பாவங்கள், இப்போ நடக்கிற பாவங்கள், வருங்கால பாவங்கள் எல்லாத்துக்கான கிரயத்தையும் இயேசு சிலுவையில் செலுத்தி முடிச்சிட்டார். ஆகவே பாவம் வந்து இனி இந்த உறவையோ ஆசீர்வாதத்தையோ நிரந்தரமா கெடுக்க முடியாது. அப்படிலாம் கெடுக்க முடியாது. இயேசுவோட நமக்கு இருக்கிற இந்த உறவு ஆதாமுக்கு இருந்த உறவோட சூப்பரான உறவு இல்லையா? ஆதாமுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. நாம சொல்ல முடியும், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம். ஆவியானவரே நம்மள இணைச்சிருக்கிறாரு. பிதாவுடைய பிளான் படி இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஆதாம் என்ஜாய் பண்ணதை விட நாம
ஒரு சூப்பரான ஒரு உறவையும் ஆசீர்வாதத்தையும் இப்போ அனுபவிக்கலாம். இதுதான் மீட்பு. அடுத்த சாப்டர், ஃபைனல், கடைசி சாப்டருக்கு போயிடுங்க. பைபிள்ல இருக்கிற கடைசி சாப்டர் என்னது? குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்துதல். அதாவது இயேசு மீட்பை கொண்டு வந்துட்டாரு, ஆனா இந்த மீட்பு பூரணம் அடையவில்லை. அதனாலதான் இன்னும் சில நேரம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னும் சில கஷ்டங்களை உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஏன்னா பாவமும் சாபமும் கஷ்டமும் வலியும் வேதனையும் இன்னும் உலகத்தில் இருக்கு. இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டாலும் சரி, பாவத்தை சுமந்து தீர்த்தாலும் சரி, உயிர்த்தெழுந்தாலும் சரி, இதெல்லாம் இருக்கு. இதை எப்போ இயேசு பூர்ணப்படுத்துவார்? தேவன் எப்போ பூர்ணப்படுத்துவார்? இயேசு திரும்ப வரும்போது. 2ஆம் வருகைன்னு ஒரு நாள் இருக்கு. எப்படி 1ஆம் வருகையின் மூலமா மீட்பை கொண்டு வந்தாரோ, 2ஆம் வருகையின் மூலமாய் அந்த மீட்பை பூரணப்படுத்துவார். அப்படின்னு அர்த்தம். இயேசு திரும்ப வரும்போது புதிய வானம் பூமியை உண்டாக்குவாரு. அந்த புதிய வானம் பூமியில நமக்கு புதிய சரீரங்களோட, உயிர்த்தெழுந்த சரீரங்களோட நம்மளை அங்க வாழ வைப்பாரு. பாவம் இல்லாத உலகமா இருக்கும். சாபம் இல்ல, கொஞ்சம் கூட பாவமே இல்லாத, சாபமே இல்லாத, கஷ்டம் வேதனையே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அடுத்த லெவலுக்கு போயிடும். கரெக்டா இல்லையா? இயேசு திரும்ப வரப்போ ஆசீர்வாதம் அடுத்த லெவலுக்கு போகுமா இல்லையாங்க? சாபமே இருக்காதுங்க. ஆசீர்வாதத்தை பற்றி பேச அவசியமா இருக்காது. ஏன்னா சாபமே இருக்காது. ஆசீர்வாதத்துல மிதந்துட்டு இருப்போம். ஆசீர்வாதம் அடுத்த லெவலுக்கு போயிடும், பர்ஃபெக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இந்த இணைப்பும் அடுத்த லெவலுக்கு போயிடுமா இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தையும் இணைப்பையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம மீட்புலயே ரெண்டுமே கிடைச்சிருது. நமக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சிருது, இணைப்பும் கிடைச்சிருது. ஆனா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, இயேசுவோட இணைக்கப்பட்டோம், இயேசுவோட நமக்கு ஒரு உறவு ஐக்கியம்லாம் இருக்கு. ஆனா சில நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்றப்போ சில நேரம் அப்படியே ஸ்டக் ஆகும்ல, சுத்தம், நமக்கு அப்படியே எரிச்சலாம் வரும். போக மாட்டேங்குது. அந்த மாதிரி சில நேரம் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்க ஐக்கியத்திலையும் சில நேரம் அப்படியே ஸ்டக் ஆகுது. என்னடா இன்னும் கொஞ்சம் இயேசுவோட நம்ம உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம், வசனத்தின் மூலமா, ஜெபத்தின் மூலமா, வர்ஷிப்பின் மூலமா அவருடைய பிரசன்னத்தெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய முகத்தை பார்க்க முடியலையே. ஆனா ஒரு நாள் அவர் வர்றப்போ அவர் முகத்தையே பார்ப்போம். அவருக்கு ஒரு முகமே இருக்கு. அவருடைய மகிமையை கண்ணால பார்ப்போம். அவர் நம்மளை அறிஞ்சுக்கிறது போல நாம் அவரை அறிஞ்சு கொள்வோம். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 13:12, we will know him fully as we are fully known. அப்போ இந்த இணைப்பும் இந்த உறவே அடுத்த லெவலுக்கு போயிடும். அதனால்தான் இயேசு சொல்றாரு யோவான் 14, நீங்க எப்படி சொல்றாரு, அத உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ என்ன நடக்குது? கடைசியில் ஆசீர்வாதம் வேற லெவலுக்கு போறதுன்னு மட்டும் இல்லை, இந்த உறவும் வேற லெவலுக்கு போகுது. ரெண்டுமே வருது. ஆனால் ரெண்டுத்தையும் எப்படி சம்மந்தப்படுத்தணும்? இந்த ஆசீர்வாதம் உறவோட இணைச்சிட்டார். உறவோட சேர்ந்து தான் ஆசீர்வாதம், தனியா கிடையாது. உறவுனால ஆசீர்வாதம். உறவு இருந்தது ஆதியில, ஆசீர்வாதம் நிறைவா இருந்தது. உறவு கட்டாச்சு, ஆசீர்வாதமும் பிச்சுக்கிச்சு. உறவை சரிப்படுத்துறாரு, திரும்ப ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமா நம்ம கொடுக்குறாரு. இயேசு வரப்போ ரெண்டுத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இது முழு வேதத்தின் வெளிச்சத்துல இது ஒரு சரியான புரிதல்னு உங்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். இப்போ 2வது விதமான வேத ஆதாரத்தை கொடுக்குறேன். கொஞ்சம் இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணி முழு வேதத்தின் வெளிச்சத்தில் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி ஒரு சில வேத வசனங்களை பார்க்க போறோம். என்ன மாதிரி வசனங்கள்லாம் நம்ம சப்ஜெக்ட் ஏற்ற வசனங்கள். நான் என்ன சொல்லிட்டு வரேன், சிலர் ரட்சிப்பை முழுமையற்ற விதத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்? ரட்சிப்புனா ஆசீர்வாத பட்டியலில் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவிக்கிறோம், இதுதான் ரட்சிப்பு. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று அனுபவிக்கலாம் நம்ம, இதுதான் ரட்சிப்புக்குள்ள வர்றதுன்னா இதுதான், ரட்சிப்பை என்ஜாய் பண்றதுன்னா இதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அது முழுமையற்ற புரிதல், தவறான புரிதல் இல்லை, முழுமையற்ற புரிதல். இப்போ நான் என்ன மாதிரி வசனங்களை காமிக்க போறேன்னா, இந்த பட்டியலில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு. நீங்க வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் இருக்க எல்லா ஆசீர்வாதங்களுமே கிறிஸ்துவுக்குள் தான் கிடைக்குது. இவங்க பட்டியல் லாங்கா இருக்கட்டும், ஷார்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. ரட்சிப்பின் மூலமா கிடைக்கிற எந்த ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ள தான் கிடைக்குது. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்.
கிறிஸ்துவுக்குள் பார்த்தாலே கிறிஸ்துவோட நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்ம மனசுக்கு வரணும். சரிங்களா? அதுதான் மீனிங். அதுதான் ரொம்ப முக்கியமான மீனிங். கிறிஸ்துவுக்குள்னா நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நல்லா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இது ஒரு விசுவாசிக்கு உண்மை. சரிங்களா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கார், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்றதை விட இதை இன்னும் இதா சொல்லவே முடியாது, மகிமையா சொல்லவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்றத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அப்படின்னா கிறிஸ்து உங்க மேல, கிறிஸ்து உங்களை சுத்திலும், கிறிஸ்து உங்களுக்கு கீழே, எங்க பார்த்தாலும் கிறிஸ்து, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. அப்போ பைபிள்ல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்பின் மூலமா கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எப்படி சொல்லுதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் கிடைக்குது. கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டதன் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அந்த இணைப்புக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்றத காமிக்கிறேன். இந்த லிஸ்ட் ஷார்ட்டா இருக்கிற ஆட்களை போய் கேட்டு பாருங்க. இப்ப ரட்சிப்புல நமக்கு கிடைக்கிற பேசிக் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அநேகமா கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிப்பு இல்லையா? பாவம் மன்னிப்பு பற்றி காமிக்கிறேன். எபேசியர் 1:7 போங்க. பாவம் மன்னிப்பு கிறிஸ்துக்குள்ளதான் கிடைக்குது. கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டதன் மூலமா தான் நமக்கு அது கிடைக்குதுன்றதை காமிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 1, இந்த ரொம்ப அடிப்படையா இருக்கிற இந்த பாவ மன்னிப்பே கிறிஸ்துவுக்குள்ளதான் கிடைக்குது. கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டதுனால தான் கிடைக்குது. எபேசியர் 1:7 வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நான் வாசிக்கிறப்ப வேணே ஒரு வார்த்தையை விட்டு வாசித்தேன், கவனிச்சிங்களா? ஏன் அப்படி பண்ணேன்னா, சிலர் அந்த வார்த்தையை வாசிக்கிறாங்க, ஆனால் அவங்க வாசித்ததும் ஒன்று தான், வாசிக்காததும் ஒன்று தான். ஏன்னா அதை பெருசாக ஒன்றும் எடுத்துக்கலன்றதை காமிக்கிறதுக்காக நான் அப்படி வேணே பண்ணுறேன். இப்போ உருப்படியாக வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, பாவ மன்னிப்பு பற்றி பேசுதில்ல, ஆனால் என்னென்ன பேசுது பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இங்க பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி உண்டாயிருக்குன்றத பவுல் சொல்லுகிறார். இதை பற்றி அவர் ஒரே வசனத்துல எவ்வளவு பேக் பண்ணி சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனிங்களேன். பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி உண்டாயிருக்கிறதா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால. ஆனா அது மட்டும் இல்ல, பாவ மன்னிப்பு எப்படி உண்டாயிருக்கிறது? இவருடைய ரத்தத்தினாலே, இயேசுனுடைய ரத்தத்தினாலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால சரி பரவாயில்ல உன்னை மன்னிச்சிடறேன் போ அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நமக்கு கிருபை காட்டணும்னா இயேசு சிலுவையில் ரத்தமே சிந்தணும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அப்ப அவருடைய கிருபையினாலதான் பாவ மன்னிப்பு, ஆனா அவருடைய ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பும் சொல்லணும். ஓகே, இது ரெண்டும் சொன்னா போதுமா? போதாது. அதனாலதான் எப்படி சொல்றாரு? கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள். மூணாவது ஒன்று சேர்க்கிறார் பாருங்க. நிறைய பேர் இதை விட்டுருவாங்க, ரெண்டு எடுத்துப்பாங்க. ஓகே, கிருபையினாலதான் நமக்கு மன்னிப்பு, ரத்தத்தினாலே தான் நமக்கு மன்னிப்பு. தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால தான் மன்னிப்பு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால தான் நமக்கு மன்னிப்பு. ஆனா பவுல் பாருங்க, அந்த இவருக்குள், எல்லாம் சொல்லுங்க இவருக்குள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இயேசு சிலுவையில் அவர் மரிச்சாரு, ஆனா வெறும் அவர் மரிச்சதுனால மட்டும் நமக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கல. அவர் மரிச்சு உயிரோட எழும்பி உன்னதத்துல விற்று உட்கார்ந்து பிறகு நாம் அவரை நம்பின போது ரட்சிக்கப்பட்டப்போ அவர் நம்மை தம்மோடவே இணைச்சு நாம் கிறிஸ்துவுக்குள் வச்சு இவருக்குள் தான் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி ஒரு வசனத்துல எப்படி பேக் பண்றாரு பாருங்க பவுல். பவுலுக்கு எவ்வளவு ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருக்கு பாருங்க. எல்லாமே முக்கியம். தேவனுடைய கிருபை, இயேசுனுடைய ரத்தம் சிலுவை மற்றும் உயிர்த்தெழுந்த இயேசுவோட எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு இணைப்பு, இந்த யூனியன், இந்த உறவு, இது இல்லைன்னா இந்த பாவ மன்னிப்பு கூட எனக்கு சொந்தமாய் ஆயிருக்காது. இவருக்குள் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம இவருக்கு வெளியேறணும்னா நமக்கு உண்டாயிருக்க முடியாது. இவருக்குள்ளதான் நமக்கு இது உண்டாயிருக்குது. இன்னொரு வசனம் எபேசியர் 4:32. இதான் சொல்றேன், முழுமையான புரிதல் பாருங்க. முழுமையான புரிதல். அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா அறகுறையா தான் வாழ்க்கை போகும், முழுமையா புரிஞ்சுக்கிட்டா முழுசா போகும். கிறிஸ்தவ வாழ்க்கை
அது ஏற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சொல்கிறேன், அது எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கேயும் பாருங்க, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல மற்றவர்களை மன்னியுங்க. தேவன் உங்களை தயவா நடத்தினார்ல, நீங்களும் மற்றவர்களை தயவா நடத்துங்க. தேவன் உங்கள்கிட்ட மன உருக்கமா நடந்துக்கல, அப்ப நீங்களும் மற்றவங்களை, அதுதான் சொல்ல வர்றாரு. அதுதான் மெயின் பாயிண்ட், சரிங்களா? ஆனா கூட லொடுக்கணும் கிறிஸ்துவுக்குள்ன்றது சேர்த்துறாரு. அவரால் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போலன்னு வெறுமையா சொல்ல முடியல அவரால். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் தான் உங்களை மன்னிச்சாரு. அதனால போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. மெயின் பாயிண்ட் அது கிடையவே கிடையாதுங்க. அப்ப கடவுளை மன்னிச்சது போல நீ மற்றவங்களை மன்னி, அதுதான் மெயின் பாயிண்ட். கிறிஸ்துவுக்குள்ன்றது இங்க மெயின் பாயிண்டே கிடையாது. அதை பற்றி அவர் பேசல. ஆனா எந்த அளவுக்கு பவுலனுடைய மனதில் இது ஊடுருவிடுச்சுன்னா, எப்ப கடவுள் நமக்கு எந்த பாக்கியத்தையும் கிறிஸ்துவுக்கு வெளியில ஒன்றும் தரல, கிறிஸ்துக்குள்ளதான் நம்மளை கிறிஸ்துவோட இணைச்சு தான் தந்திருக்கிறான்றது அவருக்குள்ள ஊடுருவிடுச்சு. அவ எதை பேசினாலும் மன்னிப்பா பேசினா கூட தேவன் உனக்கு மன்னிச்சார்பான்னு சொல்ல முடியல அவருக்கு. கிறிஸ்துக்குள்ள உன்னை தேவன் மன்னிச்சார்லன்னு வாய் வருது அவருக்கு, பெண் வருது. உங்களுக்கு வாய் எப்படி வருது? உங்க மனசு எப்படி சிந்திக்குது? இந்த மன்னிப்பை கூட கிறிஸ்துவோட நாம இணைக்கப்பட்டோம் என்பதோட நாம சம்பந்தப்படுத்தணும். எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த இணைப்போட நம்ம சம்பந்தப்படுத்தணும், பவுல் பண்றது போலன்னு சொல்றேன். அதுதான் முழுமையான ஒரு புரிதல். முக்காவாசி பேர் அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது முக்கியம் இல்லைன்னு. இல்ல ரொம்ப முக்கியம். அது உங்களோட அப்படியே ஒரு பங்கு ஆயிடணும். எந்த ஆசீர்வாதத்தை நினைச்சாலும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு இது இருக்கு, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அது இருக்குது, கிறிஸ்துவுக்குள் நான் இதை என்ஜாய் பண்ணணும், அப்படிதான் சிந்திக்கணும். நம்ம சிந்தனையே அப்படி ஆயிடணும்னு சொல்றேன் நான். நம்ம எப்படி சிந்திக்கிறோன்றது முக்கியங்க. அந்த ஆசீர்வாதத்தை வெறுமையா சிந்திக்க கூடாது, கிறிஸ்துவுக்குள் தான் அதை நம்ம என்ஜாய் பண்றோன்றதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அடுத்தது இன்னொரு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். இந்த பட்டியலில் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது நமக்கு ரட்சிப்புல அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பற்றி காமிக்கிறேன் போங்க. 1 யோவான் 5:11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தந்திருக்கிறாரா? ஆமா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். 12ஆம் வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படி சொல்றாரு பாருங்க. நித்திய ஜீவனை தந்திருக்காரா? ஆமா தந்திருக்கார். ஆனா எப்படி தந்திருக்காரு? குமாரனுக்குள்ள வச்சு தந்திருக்காரு. ஏன்னா குமாரனுக்குள்ளதான் ஜீவன், குமாரனுக்கு வெளியே என்ன ஜீவன்? ஜீவ ஊற்றே அவர்தான். அப்போ எப்படி நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு? வெறுமையா நித்திய ஜீவனை கொடுக்கல, குமாரனை கொடுத்துட்டார். கொடுத்தாருன்னா வெறும் சிலுவையில் அறையப்படும்படி கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க. இங்க என்ன சொல்றாருன்னா இந்த யூனியனை பற்றி பேசுது. சிலுவையில் அறையப்பட்டவர் உயிரோட எழும்பினார், பிதாவின் வலது பாரத்தில் வீட்டு ஆளுகிறார் என்பது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளாகவே இருக்கிறார், நம்மோட இணைஞ்சு இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், நாம் அவரை உடையவராய் ஆகிவிட்டோம். அந்த லாங்குவேஜை பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம், குமாரனை உடையவன். நீங்க சொல்லுங்க, நாம் குமாரனை உடையவர்கள். உடையவர்னா ஐ ஹேவ், those who have the son. ரொம்ப possessive language. குமாரன் என்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்றோம் நம்ம. குமாரனை உடையவன், குமாரனை பெற்றவன், குமாரனை உடையவன். குமாரன் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஜீவன் இருக்கு. நீங்க குமாரனை உடையவர்களா? நீங்க ஒரு விசுவாசினா குமாரனை உடையவன் நீங்க, ஆகவே ஜீவனை உடையவன். குமாரன் இருக்கிறதுனால ஜீவன் உங்களுக்கு இருக்கு. இப்போ ஒவ்வொரு அடிப்படையா நித்திய ஜீவன் கூட இப்படிதான். இன்னொரு ஆசீர்வாதம் காமிக்கிறேன், நீதிமான் ஆக்கப்படுதல். எல்லாரும் இதை நம்ப மாட்டாங்க, ஆனா இந்த லாங்கர் லிஸ்ட்டுக்கு போறவங்க இதெல்லாம் நம்புவாங்க. நம்ம சபையில் அதெல்லாம் நம்புறோம் இல்லையா? நாம முன்ன பாவியா இருந்தோம், ஆனா இப்போ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? தேவ நீதியாவே ஆயிட்டோம் அப்படின்னு 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. அங்க போவோம். 2 கொரிந்தியர் 5:21 கிளாசிக் பகுதி இந்த சப்ஜெக்ட்ல. எந்த சப்ஜெக்ட்ல? நாம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த சப்ஜெக்ட்ல. இதை வாசிப்போம். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
திரும்ப ஒரு வார்த்தையை விட்டுட்டு வாசித்துட்டேன். கவனிச்சிங்களா? எந்த வார்த்தையை விட்டுட்டோம்? அவருக்குள்ன்ற வார்த்தையை விட்டு வாசித்தேங்க. கவனிச்சிங்களா? இப்ப திரும்ப கரெக்டா வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது ஏன் அந்த மாதிரி வேணை விட்டு வாசிக்கிறேன்னா, நிறைய பேர் அந்த அவருக்குள் வாசித்தாங்கன்னு கூட அது பெருசாக யோசிக்க மாட்டாங்க. மற்ற வசனத்தில் இருக்கிற மற்றதை தான் பார்ப்பாங்க. வசனத்தில் இருக்கிற மற்ற வார்த்தைகள் என்ன சொல்லுது? இட் டாக்ஸ் அபவுட் த கிரேட் எக்ஸ்சேஞ்ச். கிரேட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன எக்ஸ்சேஞ்ச்? என் பாவம் இயேசுவின் மீது போயிடுச்சு, இயேசுனுடைய நீதி என் மீது வந்துருச்சு. இயேசு பாவமானார், நான் தேவ நீதியாய் ஆகும்படி. எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்தது? சிலுவையினால நடந்தது. சிலுவையில என் பாவத்தை அவர் சுமந்தார், ஆகவே நான் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்கிறேன். உண்மை, ஆனால் முழுமையற்றது. அவருக்குள்ன்ற கருத்து வரலையே இப்ப நான் சொன்னதுல. இதெல்லாம் உண்மை. சிலுவைனாலதான் இந்த கிரேட் எக்ஸ்சேஞ்ச். பாவியா இருக்கிற நான் நீதிமானா இப்ப என்ன போட முடியும்? கருதப்பட முடியும். தேவனால் நீதிமானா ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். ஏன்னா அவர் என் பாவத்தை சுமந்தார், அவர் நீதியை என் கணக்குல வச்சிடறாரு. உண்மை, சிலுவைனாலதான் நடக்குது. ஆனா வெறும் சிலுவைனால மட்டும் நமக்கு வந்து சேரல, அவருக்குள் தான் வந்து சேர்ந்திருக்கு. சிலுவையில இதை செஞ்சவர், என் பாவத்தை சுமந்தவர், உயிரோட எழும்பி பிறகு ரட்சிப்புல என்னோடவே இணைஞ்சிட்டார். நான் அவருக்குள்ள வந்துட்டேன். அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. திரும்ப பாருங்க, நம்ம யோசிக்கலாம், அதை சொல்லியிருக்கவே தேவையில்லையே பவுல். பவுல் அப்படி ஒத்துக்க மாட்டார். சொல்லணும், அவருக்குள்ளதான் போற போக்கில் எழுதிட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு அது இல்லாம இதை பேச முடியல, எந்த ஆசீர்வாதத்தையும் பேச முடியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ளதான், அவருக்கு வெளியே கிடையாது. கலாத்தியர் 3, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகி விட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதெல்லாம் நம்ம சபையில் போதிச்சிருக்காங்க. நிறைய பேர் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கூட எப்படி இப்படிதான் வருதுன்றதை பாருங்க. கலாத்தியர் 3, 13, 14 வாசிப்போம். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சிலுவை சொல்லுது சரிங்களா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். இங்க கிறிஸ்து இயேசுவினால் வந்துருச்சு, புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆனா இது ஒரு தமிழ்ல தான் அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு so that in Christ Jesus the blessing of Abraham might come to the Gentiles தான் வருது. ஆங்கிலம் விடுங்க, தமிழ் விடுங்க, கிரேக்க மொழியே அப்படிதான், இன் தான் வருது. கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் இல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்குது? கிறிஸ்து சிலுவையில நமக்காக சாபமானார். ஆனா அது மட்டும் இல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தையும் பவுல் எப்படி திரும்ப திரும்ப பாருங்க, எந்த ஆசீர்வாதத்தை பேசினாலும் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு அவரால் சேர்க்காம அவரால் இருக்க முடியல. இந்த மாதிரி நான் வசனம் அடிக்கிட்டே போலாம். ஆனா இன்னொரு வசனம் பாருங்க, எபேசியர் 1:3. இதுல எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. எபேசியர் 1:3 நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்? எந்த ஆசீர்வாதம் எடுத்தீங்கனாலும் அவருக்குள்ளதான் கிடைக்குது. அப்ப மிக அடிப்படை ஆசீர்வாதம் என்னது? அவர். ஏன்னா எல்லாமே அவருக்குள்ளதான். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பாருங்க, நம்ம நிறைய இந்த வசனங்கள்லாம் வாசித்திருக்கோம், ஆனா இதை பார்த்திருக்கோமான்னு தெரியல, இதை கவனிச்சிருக்கோமான்னு தெரியல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். நம்மளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா? உண்மை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளதான், கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்லும்? கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம். ஆசீர்வதிச்சார் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவோட உங்களை என்னைக்கு இணைச்சாரோ, கிறிஸ்துவுக்குள்ள எப்போ வச்சாரோ எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே கிறிஸ்துவுக்கு சொந்தம். சிம்பிள் லாஜிக் தாங்க. ஒரு சின்ன நான் நினைக்கிறேன் ஒரு 3வது படிக்கிற ஒரு பிள்ளை கூட புரிஞ்சுக்கலாம். ரட்சிப்புல என்ன நடக்குது?
என்ன கிடைக்குது? கிறிஸ்துவை கிடைச்சிட்டாரு. கிறிஸ்து கிடைச்சதுனால எல்லாம் கிடைச்சிருச்சு. எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துக்குள்ளதான் நமக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டதன் மூலமா, அந்த இணைப்பின் மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே அந்த இணைப்பு தான் மிக அடிப்படை ஆசீர்வாதம். அதனால்தான் 500 வருஷம் முன்னால ஒரு பழங்காலத்து பிரசங்கியார் இப்படியாக சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த வேத ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு வெளியே இருக்கிற வரைக்கும், நாம் அவற்றிலிருந்து பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும், மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக அவர் பட்ட பாடுகளும் செய்த காரியங்களும் நமக்கு எந்த பயனையும் அளிக்கவே முடியாது. கிறிஸ்து நமக்கு வெளியே இருக்கிற வரைக்கும், நாம் அவற்றிலிருந்து பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும், அவர் பட்ட பாடுகள், செய்த காரியங்கள், சிலுவை எல்லாமே எடுத்துக்கோங்க, நமக்கு எந்த பயனையும் அளிக்கவே முடியாது. அவர் நமக்குள்ள வரணும், நாம் அவரோட இணையணும். அப்போதான் அவர் நமக்காக செஞ்சதெல்லாம் நமக்கு பயனளிக்க முடியும். ரட்சிப்புல அதுதான் நடந்திருக்கு. அதனாலதான் அவர் நமக்குள்ளாக வந்துட்டார், நம்மளோட தம்மையை இணைச்சு கொண்டார். 1 Corinthians 1:30 பாருங்க. இதுல பவுல் ரொம்ப அற்புதமா இத சொல்றாரு, ஒரு வெளிப்பாடா சொல்றாரு. ரொம்ப முக்கியமான வசனம் 1 Corinthians 1:30-31. ஏன்னா ரட்சிப்புல என்ன நடக்குதுன்னு ஒரு ஆர்டரா சொல்றாரு இங்க. கரெக்டா அதை ஆர்டர் பண்ணி சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 1:30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். தமிழ்ல இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள்னா என்ன, அதுக்கு சில அர்த்தங்கள்லாம் இருக்கு, அதை சொல்ல வரல. ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹிம் யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள், அதுதான் சொல்ல வர்றாரு. ரட்சிப்புல என்ன நடந்தது? அவராலே, உங்களால் அல்ல, அவராலே. நீங்க இயேசுவை நம்புறப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களை இயேசுவுக்குள் இருக்க வச்சிட்டாரு. கிறிஸ்து இயேசுக்குள் இணைச்சு விட்டாரு. நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான அந்த ஆர்டர் லாஜிக்க கவனிங்க. என்ன சொல்றாரு? இப்ப ரட்சிப்புல என்ன நடந்தது? அவரால், தேவனால என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டதுனால அவர் உங்களுக்கு எல்லாம் ஆயிட்டாரு. ஞானம் ஆயிட்டாரு, நீதி ஆயிட்டார், பரிசுத்தம் ஆயிட்டார், மீட்பும் ஆயிட்டார், வேறையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆயிட்டார். உங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. அவர் உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். சரி, வேத ஆதாரங்களை காமிச்சிட்டேன். ஏன் காமிச்சேன்? இது உண்மையிலே வேதத்தின் போதனை. இந்த ரட்சிப்பு குறித்த முழுமையான புரிதல் நான் சொல்றேன்ல, இது வேதத்தில் போதிக்கப்படுற ஒரு புரிதல். சில நாள் போற போக்கில் போதிக்கப்படுற ஒரு புரிதல். பெருசா எடுத்து இதை விளக்கி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நாம தான் பார்த்து கரெக்டா கவனிக்கணும் அதை. ஆனா பிடிச்சிக்கணும் இதை. நான் நினைக்கிறேன் இது ஆதி திருச்சபையில ரொம்ப அடிப்படையான ஒரு போதனையா இருந்திருக்கும், ரொம்ப பேசிக்கா இருந்திருக்கும். அதனாலதான் இதை திரும்ப திரும்ப எடுத்து நான் பண்ற மாதிரி அவங்க பண்ணல. ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு பவுல். வேற ஏதோ மெயின் பாயிண்ட் சொல்றப்போ இதை அப்படியே லேஸ்ல அப்படியே சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா இதை பற்றி ஆரம்பத்தில் போதிச்சிருப்பாங்க விசுவாசிகளுக்கு. பவுல் எழுதின நிருபங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் இது ஒரு ஆரம்ப விசுவாசிக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் ஒன்றும் கிடையாது. என்னங்க, பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், இட்ஸ் நாட் அ சிஸ்டமேட்டிக் தியாலஜி டெக்ஸ்ட் புக். ஒவ்வொரு டாக்டரையும் கரெக்டாக நம்ம வருஷப்படுத்தி கரெக்டாக எழுதலாம் அப்படின்னு எழுதலையே அவரு. எப்படி இந்த நிருபங்கள்லாம் எழுதப்பட்டது? அவர் ஊர் ஊரா போனாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. அங்க இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்து அங்க போதிச்சாங்க, சபையை ஸ்தாபிச்சாங்க. அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிடுவாங்க, அதே இதை வேற ஊர்ல பண்ணுவாங்க, இப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சபையிட்டு இருந்து சில நேரம் லெட்டர் வரும் அல்லது விசாரிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இங்க இந்த ஊர்ல இந்த சபையில இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்கு, அல்லது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பவுலுக்கு தெரியப்படுத்துவாங்க. அல்லது அவரே விசாரிக்கணும்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லெட்டர் எழுதுவார். வர முடியாதனால அந்த காலத்துல பயணிக்கிறதெல்லாம் கஷ்டம். சில நேரம் வர முடியாதனால லெட்டர் அனுப்புவார், சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்கு. குறிப்பா அந்த சபையில் நடந்துகிட்டு இருக்க 1 Corinthians அப்படிதான் எழுதப்பட்டது. அல்லது பவுலுக்கே சிலதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லணும், திரும்ப சொல்லணும்.
அல்லது ரோமர்லாம் அவர் அங்கே போனதே கிடையாது, ஆனால் இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமர் தான் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும். The closest thing to a most orderly presentation is Romans. ஏன்னா அவர் அங்கே போனதே இல்லை, அது ரொம்ப திட்டவட்டமாக சுவிசேஷத்தை அவர் புட்டு வைக்கணும்னு எழுதுனது. ஆனால் மற்ற புஸ்தகங்கள்லாம் அவர் ஏற்கனவே அங்கே போயிருக்காரு, பெரும்பாலும் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டாரு, போதிச்சிருக்காரு, பேசிக்ஸை போதிச்சிட்டாரு. ஆகவே சில காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறாரு, சில காரியங்களை அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க விரும்புகிறாரு. திரும்ப ஆரம்பத்துலேருந்து பேசிக்ஸ் இருந்து எல்லாத்தையும் அவர் எடுக்க மாட்டார். அதனால தான் இந்த கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள சொல்லிட்டு போகிற போக்கில் போயிட்டே இருக்காரு. அவங்களுக்கு தெரியும் அது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவர் போகிற போக்கில் சொல்கிறாரு. நாம் சில நேரம் தெரியாதனால போகிற போக்கில் விட்டுறோம் அதை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து அதே அரைச்ச மாவை திரும்ப அரைச்சிக்கினே இருக்கேன். திரும்ப இதை சொல்லி இதை ஏற்ற பார்க்குறேன். ஏன்னா இந்த நினைவு உங்களுக்குள்ள அப்படியே உருவிடணும். பவுல் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கணும். எந்த ஆசீர்வாதத்தை எடுத்தீங்கனாலும் கிறிஸ்துவுக்குள் தான் இது அப்படின்றத நீங்கள் அப்படிதான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கான்சியஸாக அப்படி சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். சொல்றீங்க, ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க இப்படி சிந்திக்கணும்னு சொல்றேன். ஏன்னா உங்க சிந்தனையின்படி தான் உங்க லைஃப். as a man thinks so is he. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்கள், கிறிஸ்து தான் எனக்கு பெருசா கிடைச்சிருக்காரு, அவருக்குள்ள எல்லாம். இப்படி சிந்திச்சாதாங்க வாழ்க்கை அதுக்கு மாதிரி போகும். அதனால தான் போச்சிட்டு இருக்கேன் நான். சிந்தனையை மாத்தலைன்னா, சிந்தனையில ஒரு அறகுறை முழுமையற்ற ஒரு புரிதல் இருந்ததுன்னா வாழ்க்கையிலையும் முழுமை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உண்டாகும். ஆனால் நீங்கள் இந்த முழுமை உள்ள இந்த புரிதலை, ரட்சிப்பில் எனக்கு கிறிஸ்துவே கிடைச்சிட்டாரு, அவர் மூலமாக எல்லாம் கிடைச்சதுன்றத அந்த புரிதலை அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அதை அரவணைச்சுக்கோங்க. அதை இதான் பா ரட்சிப்பு. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ மேன்மையான விஷயம். ஏதோ கிடைச்சா போகணும்னு நான் போனேன் அவர்கிட்ட, ஆனால் அவர் எனக்கு தம்மையே கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம். இதை நான் இதுதான் ரட்சிப்பு, இதுதான் நமக்கு நடந்திருக்குன்றதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை அரவணைச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். அடுத்த லெவலுக்கு போயிடும்னா எப்படி போகும் சொல்கிறேன் கேளுங்க. நம்பர் 1, செய்தியினுடைய 3வது பகுதி தான். நம்பர் 1 எப்படி போகும்னா, நீங்கள் இந்த புரிதலை, முழுமையான புரிதலை அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்கள் முக்கியப்படுத்துவீங்க. என்ன முக்கியப்படுத்துவீங்க? உறவை முக்கியப்படுத்துவீங்க. ஏன்னா உறவு அடிப்படையாக உங்களுக்கு ரட்சிப்பில் கிடைச்சது கிறிஸ்துவோட ஒரு உறவு என்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவரோட உங்களுக்கு இருக்கிற உறவை அதிகமாக முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. கிறிஸ்துவோட நமக்கு உறவு இருக்கு அப்படின்றத மனசில் வச்சு அந்த உறவை மேம்படுத்துவீங்க. அப்படி இல்லை, இந்த புரிதல் அரவணைச்சிக்கலன்னா, அந்த புரிதல் தான் இருந்ததுன்னா, எந்த புரிதல், ஏதோ ரட்சிப்பில் எனக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படின்ற புரிதல் தான் இருந்ததுன்னா, அந்த முழுமையற்ற புரிதல் இருந்ததுன்னா உறவை முக்கியப்படுத்த மாட்டோம். என்ன ஆயிடும்? ஏதாவது தேவைன்னா தான் கிறிஸ்துகிட்ட போவோம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா மட்டும்தான் கிறிஸ்துக்கிட்ட போவோம். ஏதோ நமக்கு ஒரு தேவை இருந்தால் தான் ஜெபிப்போம். ஜெபத்தில் கூட நம்ம தேவைகளை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லுவோம். அல்லது மிஞ்சி போனால் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். மற்ற எதுவும் ஜெபத்தில் வராது. அந்த முழுமையற்ற புரிதல் தான் நமக்கு இருக்குதுன்னா, பைபிளை வாசிக்கிறப்போ ஏதோ நமக்கு கிடைக்கணுன்றதுனால தான் வாசிப்போம். மிஞ்சி போனால் வாக்குத்தத்தத்துக்கு தேடுவோம். அவ்வளோதான். சபைக்கு போகிறப்போ, வர்ஷிப் பண்ணுறப்போ, இன்னைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் போவோம். அதை தவிர்த்து நம்ம போகிறதுக்கு காரணம் இருக்காது. ஆகவே வாழ்க்கையில் தேவை இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடுச்சுன்னா, அப்போ பைபிள் வாசிக்க தேவையில்ல, ஜெபிக்க தேவையில்ல, சபைக்கு போக தேவையில்லன்ற மாதிரி ஆகிடும். எப்போ அந்த முழுமையற்ற புரிதல் இருந்ததுன்னா, திருமணத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன். ஏன்னா திருமணம் ஒரு நல்ல உதாரணம் இல்லை. நிறைய சொல்கிறேன், அதுதான் ஒரே உதாரணம்னு நினச்சிக்காதீங்க, பிறகு மற்ற உதாரணத்துக்குலாம் வருவோம். பட் அது இப்போதைக்கு அது நல்லா பொருந்தும் நமக்கு. ஒருத்தர் திருமணம் செய்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒருத்தர் திருமணம் செஞ்சுட்டு வெறும் நமக்கு ஏதோ ஒன்று தேவைன்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட போகிறோன்னு வைங்களேன். அவங்களால நமக்கு என்ன ஆகுன்ற அளவுக்கு தான் நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோன்னு வைங்களேன். மற்றபடி அவங்களோட நேரம் செலவழிக்கிறது இல்லை,
அவங்கள கவனிக்கிறது இல்லை, அந்த ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வெறும் அவங்கனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஆகும் அப்படின்ற அளவுக்கு மட்டும் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த விதத்தில் அவங்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்காம, அவங்களோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்காம, வெறும் அவங்கனால நமக்கு என்ன ஆகும், என்ன கிடைக்கும் இப்படின்னே போயிட்டு இருந்தால் அந்த திருமணம் ஒர்க் அவுட் ஆகுமா? முதல்ல நான் கேட்குறேன், அது சரியா? சரி கிடையாது, தப்பு. சில நேரம் அப்படி நடக்குதானா தப்பு. அது தப்புன்றது மட்டும் இல்லை, ஒர்க் அவுட்டும் ஆகாது, பிச்சுக்கும். அதே மாதிரிதான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிறது ஒரு உறவு. பிச்சுக்கும் சொல்ல வரல, சில நேரம் திருமணம் பிச்சுக்குது. ஆனா கிறிஸ்து என்னைக்கு உங்களை தம்மோட இணைச்சிட்டாரோ யாரும் பிக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் பிறகு அப்புறம் வருவோம். ஆனா என்ன சொல்ல வரேன், அந்த உதாரணத்தின் மூலமா என்ன சொல்ல வரேன், இது ஒரு உறவுங்க. அப்போ கிறிஸ்துவோட உறவுல இருக்கணும்னா வெறும் தேவைனா மட்டும்தான் அவர்கிட்ட போறது, அவரால் நமக்கு என்ன ஆகும், அவர் என்ன தர முடியும், இப்படிதான் அணுகணும்னா அது தப்பு இல்லையா? ஆனா சில நேரம் கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு மனப்பான்மையோட தான் வாழ்றாங்க. தவறான அணுகுமுறை. சபைக்கு போறோம், வெறும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் போறாங்க சில நேரம். அதாவது வெறும் அப்படிதான் போறவங்களை பற்றி சொல்றேன் நான், அது தவிர்த்து போறதுக்கு காரணமே இல்லைன்னு. விசுவாசிகள் மட்டும் இல்லை, சில நேரம் சபைகளுக்கே இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம், சில நேரம் பாஸ்டர்மார்களுக்கு கூட இந்த ஆட்டிடியூட் இருக்கலாம். எந்த ஒரு மனப்பான்மை, அதாவது அதான் நான் சொன்னேன், ரட்சிப்பை ஒரு பாஸ்டர் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட, அல்லது ஒரு சபையே முழுசா தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட தப்பான திசையில போயிடும். அது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில விதமான போதனைகளுக்கு இடமே இருக்காது. உதாரணத்துக்கு சமீபத்தில் நம்ம சபையில ஒரு போதனை நடந்தது. என்ன போதனை? வாட் கைண்ட் ஆஃப் அவர் காட் இஸ் அவர் காட், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு பல வாரங்களுக்கு என்னுடைய தகப்பனார், நம்முடைய தலைமை போதர் பாஸ்டர் சாம் செல்லதரை போதிச்சாங்க. அந்த மாதிரி போதனைக்கு நிறைய சபைகள்ல இடம் கிடையாது. ஏன்னா சில சபைகள் என்ன கேட்பாங்க, அந்த மாதிரி போதனை எதுக்கு நமக்கு, நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணுமா, என்ன ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம்னு சொல்லுங்க போதும், அதுதானே விசுவாசிக்கு தேவை. வாழ்க்கை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் போதும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், தேவனுடைய குணாதிசயங்களை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அதை ஆராய்ஞ்சு அதை புட்டு புட்டு வைக்கணுமா, இது அவசியமா அப்படின்னு நினைக்கிற சபைகளும் பாஸ்டர்மார்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போதனை குறித்து சிலர் என்ன நினைக்கிறாங்க, பைபிள் காலேஜில் வச்சுக்கோங்க, சராசரி விசுவாசிக்கு அது தேவையில்லை, பைபிள் காலேஜில் டாக்டர் ஆஃப் காட் எடுத்து அதை போதீங்க. விசுவாசிக்கு என்னத்துக்கு அது, விசுவாசிக்கு வேலை ஆனா போதும் இல்லையா? எங்கிருந்து வருது இந்த புத்தி? இந்த புத்தி எங்கிருந்து வருதுன்னா, ரட்சிப்னா வேற நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பட்டியலில் இருக்கிற ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், அப்போ அந்த ஆசீர்வாத லிஸ்ட்டை மட்டும் போச்சா போதும், அது உங்களுக்கு கிடைச்சா போதும்னு போனா அப்படி போயிடும். நம்ம சபை அப்படி கிடையாது. அதனால தான் நம்ம சபையில் ஆசீர்வாத லிஸ்ட்டையும் போதிப்போம், லாங்கா போதிப்போம். ஆனால் அப்படிப்பட்ட போதனைக்கும் இடம் உண்டு. ஏன்? என்ன உறவுங்க, உறவுன்னா முதல்ல யாரோட உறவு கொள்றோன்றதை தெரிஞ்சுக்க வேணாம், அவரை அறிஞ்சிக்க வேண்டாம். கடவுளோட ஒரு உறவுல நுழைஞ்சிட்டோம், நாம கிறிஸ்துக்குள் வந்ததுனால இப்போ கடவுளுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் ஆயிட்டோம். கடவுள் ஆயிட்டோம்னு சொல்ல, கிறிஸ்து நமக்கு புருஷன்ற போலனா ஒரு விதத்துல பிதா நமக்கு நீங்களே யோசித்துக்கோங்க, குடும்ப உறவாயிடுச்சுல. ஒருத்தரோட உறவுல நுழைஞ்சிட்டீங்கன்னா முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வெறும் அவங்கனால என்ன ஆகும், நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம். அதனால தான் அந்த மாதிரி போதனை அவசியம், முக்கியம் அது. ஆனா அந்த மாதிரி சபைகள் ரொம்ப அரிது. இதோ நம்ம சபை தான் ஸ்பெஷல் அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிறது சொல்ல நான், இது வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். கடவுளை பற்றி ஜனங்க தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பற்றி ஜனங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உறவுல நுழைஞ்சிட்டாங்க இல்லையா? இப்போ வெறும் அவரால் என்ன ஆகும், என்ன கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லை, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நேரம் செலவழிக்கணும். பைபிளை வாசிக்கிறப்போ அப்படியும் வாசிக்கணும். வெறும் எனக்கு இதனால என்ன கிடைக்கும், இப்போ இன்னைக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எந்த வாக்குத்தத்தை எடுத்து சொந்தம் பாராட்டலான்றதை மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு என்கிட்ட, அவர் எப்படிப்பட்டவர், கட்டளையும் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கல,
ஏன்னா அவரோட உறவுல நுழைஞ்சாச்சு இல்ல. பைபிளை வாசிக்கிற விதமே மாறிடும், ஜெபிக்கிற விதமே மாறிடும். வெறும் தேவைகளை மட்டும் சொல்ல மாட்டோம் ஜெபத்துல, வேற அதுக்காக மட்டும் இல்லை, அவரோட நேரம் செலவழிக்கணும்னு நினைப்போம். வர்ஷிப்புக்கு போறப்போ, சபைக்கு போறப்போ எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும்ன்றது மட்டும் நம்ம மனசுல இருக்காது. அவருடைய பிரசனத்துல வந்தாலே போதுமே, அவருடைய பிரசனத்தை அனுபவிச்சாலே போதுமேன்ற எண்ணமும் நமக்கு இருக்கும். என்ன சொல்ல வரேன், இந்த முழுமையான புரிதலை நீங்க அரவணைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உறவை முக்கியப்படுத்த உங்களை நடத்தும். இந்த உறவை நீங்க முக்கியப்படுத்த தொடங்கிடுவீங்க. வெறும் அவரால் என்ன கிடைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் உண்மை, ஆனா பிராக்டிக்கல் நிஜத்தை கொஞ்சம் நான் சொல்லி ஆகணும். நம்ம அப்படியே வானத்தில் மிதந்துட்டு இருக்க முடியாது. பிராக்டிக்கல் நிஜத்தையும் ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன்னா, நாம கிறிஸ்துட்ட முதல் வந்தப்போ நம்மில் முக்காவாசி பேர் எப்படி வந்தோம், இவர்கிட்ட என்ன கிடைக்கும் தான் வந்தோம். அதான உண்மை. ஒருவேளை நீங்க அப்படி வரலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பெரும்பாலும் மக்களை பற்றி பேசுறேன். கிறிஸ்துட்ட நம்ம முதல்ல வந்தப்போ எப்படி வந்தோம், இவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்தோம். பாவ மன்னிப்பு கிடைக்குமா, பரலோகத்துக்கு போற டிக்கெட் கிடைக்குமா, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு நரகம் டிக்கெட் தான் இருக்கு, டிக்கெட்டை மாத்தி கொடுப்பாரா, அல்லது எனக்கு கொஞ்சம் சமாதான சந்தோஷம் கிடைக்குமா, எனக்கு இந்த ஏழ்மைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமான்னு பலர் கிறிஸ்துட்ட வர்றப்போ அப்படித்தானே வராங்க. ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு தானே வர்றாங்க, அப்படிதான் வராங்க. ஏதோ நான் இப்போ கிறிஸ்துவோட உறவுல நுழைய போறேன், அவரோட அப்படி ஐக்கியங்கள போறேன் அப்படின்னா வராங்க. முக்கால்வாசி பேர் அப்படி ஒன்றும் வர்றது கிடையாது. ஏதோ கிடைச்சா போதும் அப்படின்னு தான் வராங்க. இது எப்படி இருக்குன்னா, இதுதான் நிஜம், சரிங்களா, ஒத்துக்கணும் நாம. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி. சில நேரம் அரேஞ்ச்டு மேரேஜில் எப்படி நடக்கும், ஒருத்தர் கொஞ்சம் உண்மையான ஒரு இதோட கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் சில நேரம் என்ன எப்படின்னா, அந்த ஆளுக்காக அவரை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அந்த ஆள் மூலமாக என்ன கிடைக்கும், இந்த கான்டாக்ட்ஸ், இந்த ஃபேமிலியில் நுழைஞ்சா இந்த இது கூட இந்த கோசரெல்லாம் கிடைச்சிரும் இல்லையா, அதுக்காகவே அந்த ஆளை கல்யாணம் பண்ணுவாங்க. ஆளுக்காக ஆளை கல்யாணம் பண்ணாமல் ஆளோட வர்றதுக்காக ஆளை கல்யாணம் பண்ணுவாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதிக்கு அரேஞ்ச்டு மேரேஜ், சரிங்களா. நான் நினைக்கிறேன் முக்கால்வாசி பேர் நாம கிறிஸ்துவிட்ட அப்படிதான் வந்தோம். அவர் நம்மளை உண்மையிலேயே கட்டிக்கிட்டாரு, நாம ஏதோ கிடைச்சா போதும் அப்படின்னு வந்தோம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜில் கூட, எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி இருக்குன்னு சொல்றேன், சிலது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இருந்தா கூட ஒருவேளை ஒருத்தர் அதில் இதனால வர அது பெறதுனால நம்ம இதில் நுழைஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்தா கூட, அந்த கல்யாணத்தில் ஒருவேளை அந்த ஆள் சூப்பரா இருந்தா, அவங்க கட்டிக்கிட்ட அந்த ஆள் சூப்பரா இருக்காருன்னு வைங்க, அவர் ரொம்ப நல்லவர்னு வச்சுக்குவாங்க. பழக பழக அந்த திருமண வாழ்க்கையில அவரை காதலிக்க தொடங்கிடுவாங்க. அரேஞ்ச்டு மேரேஜுங்க, காதல் மேரேஜுக்கு அப்புறம் சொல்றேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணப்போ அவங்க லவ் பண்ணல, ஏதோ அவர்னால ஏதாவது கிடைச்சா போதும், ஏதோ ஆனா போதும்னு வந்தவங்க. ஆனா அந்த திருமண வாழ்க்கையை வாழ வாழ அவரை பிடிச்சு போய் அவரை காதலிக்கவே தொடங்கிடுறாங்க. they fall in love with the person. அந்த மாதிரி நடக்குது சில நேரம். நான் நினைக்கிறேன், ஒருவேளை நாம் கிறிஸ்துவிட்ட ஏதோ கிடைச்சா போதும், வந்தா போதும், சிலதெல்லாம் பெற்றா போதும் அப்படின்னு வந்திருந்தா கூட, போக போக அந்த மாதிரி போயிடணும். எந்த மாதிரி, அவரோட பழக பழக, அவரோட ஐக்கியம் கொள்ள அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம புரிஞ்சிக்க அவர் மேல மெய் அன்பு நமக்கு வந்துடணும். கிறிஸ்தவ வளர்ச்சியில் அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்களா, அந்த திசையில போறீங்களா? அந்த திசையில போகும்படி தான் நான் இதை போதிக்கிறேன். நான் இது ஏன் போதிக்கிறேன்னா, நான் சொல்ற இந்த புரிதலை நீங்க அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா, ரட்சிப்புல கிறிஸ்துவே கிடைச்சிட்டாரு, எனக்கு ஒரு புருஷனை போல அவர் கிடைச்சிட்டாரு, எனக்கு அவரே இருக்காரு, அவரோட இணைக்கப்பட்டன்றதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை முக்கியப்படுத்தி அவரை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பைபிள் அதுக்கேற்ற மாதிரி வாசிப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி சபைக்கு போவீங்க. அந்த உறவை முக்கியப்படுத்தி என்ன ஆயிடும், போக போக அந்த மாதிரி நீங்க உறவை நீங்க அவருக்கு நேரம் ஒரு படி எடுத்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு நேரம் 100 படி எடுப்பாரு.
draw near to God and he will draw near to you. நீங்க அவர் அண்டை நெருங்க பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே நெருங்குவார். அந்த ஐக்கியத்துல அவரை நல்லாவே நீங்க இன்னும் அறிஞ்சிக்கலாம், அவரை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவர் மேல உங்களுக்கு ஒரு மெய் அன்பு டெவலப் ஆயிடும். வெறும் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறான்றதை வச்சு அன்பு கூற மாட்டீங்க, அதையும் தாண்டி அவர் சூப்பரான ஒருத்தர் அப்படின்ற விதத்துல நீங்க அவரை, நான் சொல்ற புரியுதாங்க? இந்த போதனையை அரவணைச்சுக்கிட்டீங்கன்னா அது நடக்கும். அப்படிப்பட்ட வளர்ச்சி உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை இப்ப இல்லைன்னா கூட அதை நிச்சயம் பார்ப்பீங்கன்னு சொல்ல வரேன். இது ஒரு பெரிய விஷயம் தானுங்க. ரெண்டாவது என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த போதனையை அரவணைச்சுக்கிட்டா இது உங்க லைஃபை எப்படி பெட்டர் ஆக்கும்? எப்படி பெட்டர் ஆகும்னா அவரோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை முக்கியப்படுத்துவீங்க. ரெண்டாவது எப்படி பெட்டர் ஆகும்னா ஆசீர்வாதங்களை அப்பதான் மேக்சிமமா நீங்க அனுபவிப்பீங்க. எப்போ? இந்த போதனை அரவணைச்சுக்கிட்டு உறவை முக்கியப்படுத்தி ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் உறவு கொடுத்தீங்கன்னா அப்போதான் ஆசீர்வாதம் மேக்சிமமா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா ஆசீர்வாதம் மேக்சிமம் கிடைச்சிடணும்னு. கிடையாது. கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் மேக்சிமம் கிடைச்சிடும். இதுவும் ஒரு திருமணம் மாதிரி தான். ஒன்றும் இல்லை, திருமண வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். திருமணத்துல நிறைய பலன்கள் உண்டு. திருமண பேக்கேஜோட அது வந்துருது. குறிப்பா நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆளை கல்யாணம் பண்றீங்களோ, சூப்பரான ஆளை கல்யாணம் பண்றீங்களோ, நல்லவங்களை கல்யாணம் பண்றீங்களோ, ஒரு பணக்கார கல்யாணம் பண்றீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நிறைய பலன்கள்லாம் வரும். வராம ஒன்றும் இருக்காது. ஆனா அந்த பலன்கள் கூட வர்றதெல்லாம் ரொம்ப மேக்சிமமா நீங்க அனுபவிக்கணும்னா அந்த ஆளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அதெல்லாம் வந்து ஸ்மூத்தா வரும், ஃப்ரீயா வரும், ஃப்ளோவா வரும். கரெக்ட் தானங்க? ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நீங்க கட்டிக்கிட்ட ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் இவரால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது புட்டுக்கும், பிச்சுக்கும், ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி தான் என்ன சொல்ல வரேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில இதை நம்ம யோசித்து பார்க்கணும். நமக்கு வந்து கிறிஸ்து வந்து ஆசீர்வாதம் தரவர் மட்டும் கிடையாது, நம்மோட உறவுல இருக்கிறார். அப்ப அவருக்கு, அவரோட நமக்கு இருக்கிற அந்த உறவுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவர்கிட்ட இருந்து வர்ற அந்த ஆசீர்வாதம் மேக்சிமமா நம்ம அனுபவிக்கலாம். என்ன கிடைக்கும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணா நிறைய கிடைக்காது, அவரை ஃபோக்கஸ் பண்ணா நிறைய கிடைச்சிரும். அப்படிதானங்க? நான் என்ன சொல்ல வரேன், இந்த போதனையை அரவணைச்சுக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற உறவை முக்கியப்படுத்தினீங்கன்னா நிறைய கிடைச்சிரும். நீங்க எதிர்பார்க்கிறதுக்கும் கற்பனை செய்வதற்கும் மிக நிறையவே கிடைச்சிரும். நிறைய கிடைச்சி ஒன்றும் இல்லைங்க. கடவுள்கிட்ட இருந்து என்ன பெறணும்னாலும் விசுவாசம் வேணும். ஆனால் எத்தனை பேருக்கு திரும்ப விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது நடக்கும், இது ஆகும் விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. நான் சொல்றேன், இந்த போதனை அரவணைச்சீங்கன்னா அந்த விசுவாசம் ஈஸியா வந்துடும். கிறிஸ்துவ எனக்கு கிடைச்சிட்டாரு, பிச்சை போட்டா போதும்னு போன அவர்கிட்ட, அவர் வந்து எனக்கு கட்டிக்கிட்டாரு, என்னோட தம்மையை இணைச்சு கொண்டார், அதன் மூலமா எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. கிறிஸ்து இருக்கிறாருன்னா எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிற ஆளுக்கு மற்ற ஒரு ஆசீர்வாதத்துக்காக விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குமா? கஷ்டமாவே தெரியாது. நாளைக்கு ஒரு வேலை தேடி போகணும்னா, ஒரு காலேஜ் அட்மிஷன் தேடி போகணும்னா, ஒரு காரியம் உங்களுக்கு ஆகணும்னா, இந்த போதனை உங்களுக்கு பெருசா இருந்ததுன்னா, உங்க மனசுல மையமா இருந்ததுன்னா, உங்க இருதயத்துல முக்கிய இடம் அதுக்கு இருந்ததுன்னா, அதெல்லாம் நம்புறது ஈஸியா நினைப்பா. எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாருன்னு நினைப்பீங்க நீங்க. நானா உறவை விரும்பினேன், அவர் தானே உறவை விரும்பினாரு. கிடைச்சா போதும்னு போனவன அவர் கனெக்ட் பண்ணி விட்டார் இந்த மாதிரி தம்மோட. ஆகவே அது என்ன காமிக்குது, அவர் என்ன அன்பு கூறுறாரு, அவருக்கு நான் ரொம்ப முக்கியம். என்னத்துக்குன்னு தெரியல, ஆனா அவர் என்ன ரொம்ப முக்கியமா பாக்குறாரு. அப்ப எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார் அப்படின்ற புத்தி வந்துடும். நிச்சயமா செய்வார். இந்த காரியங்கள் லேசான காரியங்கள். கிறிஸ்துவே எனக்கு கிடைச்சிட்டார், அப்ப இது கிடைக்காதா, அது வராதா, அது ஆகாதான்னு நினைப்பீங்க நீங்க. உங்க விசுவாசத்தை அதை அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுரும் பாருங்க. நிறைய பேர் விசுவாசிக்க கஷ்டப்படுறாங்க. இந்த போதனை அரவணைச்சுக்கோங்க, அப்போ விசுவாசம் அதிகரிக்கும். இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மேக்சிமம் அனுபவிக்க தொடங்கிடுவீங்க. இப்படி நான் சொல்றதுனால சிலர் யோசிக்கிறாங்க, ஒருவேளை
ஏங்க இப்போதான் சொன்னீங்க ஆசீர்வாதத்துக்கு கிறிஸ்துவ போகக்கூடாது அப்படின்னு. நான் அப்படி சொன்னேன்னா? இப்போதான் சொன்னீங்க ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவிட்ட போகக்கூடாதுன்னு. இப்போ மேக்சிமம் கிடைக்கும்ன்றீங்க. நான் எப்போ சொன்னேன் ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவிட்ட போகக்கூடாதுன்னு? சொல்லவே இல்லை. அப்படி என்ன சொன்னேன்? வெறும் ஆசீர்வாதத்துக்காக தான் கிறிஸ்துவிட்ட போறோம்னா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆகவே இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு போதனையில சில நேரம் சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான எக்ஸ்ட்ரீம் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம இன்னும் தெளிவுபடுத்துறது நல்லது. கிறிஸ்து என்ற நபரையும் கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் எப்படி சம்பந்தப்படுத்தணும்ன்ற விஷயத்துல ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்கு. In the matter of relating the person of Christ to the blessings that Christ gives, there are two wrong extremes. கிறிஸ்து என்ற நபரையும் கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் சம்பந்தப்படுத்துற விஷயத்துல ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலும் நான் ஒரு தவறான எக்ஸ்ட்ரீமை தான் டீல் பண்ணியிருக்கேன். எந்த தவறான எக்ஸ்ட்ரீம்? சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த முழுமையற்ற புரிதல் எப்படி இருக்காங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போறது தப்பு. எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தான் வேணும், கிறிஸ்து வேண்டாம். கிறிஸ்து எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சொல்றது தப்பு. அது தவறான எக்ஸ்ட்ரீம். அதை தான் இன்னைக்கு நம்ம சரிப்படுத்த பார்க்கிறோம் இந்த செய்தியின் மூலமா. பெரும்பாலும் இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்போ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். அது ஒரு தப்பு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இது என்னன்னா, இது எப்படி இருக்குன்னா, சிலர் ரொம்ப ஆவிக்குரிய ஆட்கள் என்று நினைப்புல எப்படி போயிடுறாங்க, எனக்கு கிறிஸ்து தான் வேணும், அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களே வேண்டாம் போ. அல்லது எப்படி யோசிப்பாங்க, எனக்கு நம்ம கிறிஸ்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறும்படி அவர்கிட்டலாம் போகக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு. உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்கிட்ட இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு அவர்கிட்ட அப்படி போகக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ற சில ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். இப்படின்னா என்ன அர்த்தம்? பேருக்கு ஆவிக்குரியவர்கள். அவங்களுக்கு என்ன நினைப்புனா, அவங்க ஆவிக்குரியத்தில் அப்படியே உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, கிறிஸ்துட்டு இருந்த ஆசீர்வாதம் வேணாம், கிறிஸ்து மட்டும்தான், அவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக நாடி அவர்கிட்ட போறது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்றேன் அது தப்பு. அவங்க அப்படி சொல்றது நினைக்கிறது தப்பு. That's a wrong extreme. தவறான ஒரு புரிதல், அது ஒரு wrong extreme. அது ஆசீர்வாதம் வேணும்னா கிறிஸ்துட்ட போக கூடாதா, பைபிள்கிட்ட போக கூடாதா, ஜெபிக்க கூடாதா, சர்ச்சுக்கு போக கூடாதா? தாராளமா போகலாம். சொல்ல போனா அவர்கிட்ட தான் போகணும், அவர்கிட்ட போகலன்னா தப்பாயிடும். நல்ல கவனிங்க. திருமண வாழ்க்கை எடுத்துக்கோங்க. திருமண வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னா நீங்க யாரை திருமணம் செய்தீங்களோ அவங்கள்ட்ட போறது தப்பா? உங்க தேவை சந்திக்கப்படணுன்றதுக்காக உங்க புருஷன்ட்டையோ மனைவிட்டையோ போறது தப்பான்னு கேட்கிறேன். தப்பு கிடையாதுங்க. சொல்ல போனா வேற எங்கேயாவது போனா தான் தப்பு. கரெக்டா? ஏன் இதை சொல்றேன்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் வேற தேவர்களை வணங்கும் போது உதவி வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், முன்னேற்றம் வேணும் என்பதற்காக வேற தேவர்கள்ட்ட போய் வேற தேவர்களை நம்பி மற்ற அந்நிய ஆட்களையும் அவருடைய தேவர்களையும் தேடி போனப்போ தேவன் எப்படி தெரியுமா அதை விவரிக்கிறாரு? இது ஆவிக்குரிய விபச்சாரம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இதில் எவ்வளவு பகுதிகள் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. ஓசியா புஸ்தகம் எல்லாம் முழுசா இந்த கான்செப்ட் தான். ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்றார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து. உனக்கு ஒண்ணு தேவையா, என்கிட்ட வர வேண்டியதானேன்றார் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. என்னத்துக்காக எகிப்துகிட்ட போற, என்னத்துக்காக அவனுடைய உதவியை நாடுற, என்னத்துக்காக அவனுடைய தேவர்களுடைய உதவியை நாடுற, என்னத்துக்கு அந்த தேவர்களை போய் வணங்குற,
உனக்கு ஒன்று தேவையா, உனக்கு ஒன்று ஆகணுமா, உனக்கு விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, முன்னேற்றம் வேணுமா, என்கிட்ட வர வேண்டியதானே. நான் ஒருத்தர் தான் உன்னுடைய தேவையை சந்திக்க முடியும், என்கிட்ட வரணும். அதான் ரைட்டு. அங்கே போனால் தப்பு. தேவனுக்கு அது ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்கள பயங்கரமாக கடிந்து கொள்றாரு. அது எப்படி நீ போகலாம் அப்படின்ற அப்செட் ஆகிறாரு. அது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரம். ஏன் இதை சொல்றேன்? நமக்கு ஒன்று தேவைன்னா அவர்கிட்ட தாங்க போகணும். எனக்கு கிறிஸ்து மட்டும்தான் வேணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணான்னு சொல்றவங்க முட்டாள்தனமாக பேசுறாங்க, அறிவு கட்டத்தனமாக பேசுறாங்க. ஏன்னா அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம தொலைஞ்சோங்க. நாம் அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நமக்கு என்னங்க, ஒண்ணுமே இல்லை. நாம ஒரு நடுக்கடல்ல மூழ்கி கொண்டு இருக்கிற மக்கள் மாதிரி இருந்தோம். அவர் கை பிடிச்சு தூக்கலன்னா நம்ம அப்படியே அழிஞ்சு போயிருப்போம். கை பிடிச்சு தூக்கினது மட்டும் இல்லை, நம்மளை அவர் வீட்டுக்கே கொண்டு போய் அவருடைய குடும்பத்திலே சேர்க்கலன்னா, நமக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை தரலனா, புதிய அடையாளத்தை தரலனா, புதிய ஒரு வாழ்க்கையை தரலனா நம்ம அழிஞ்சே போயிருப்போங்க. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒன்றும் நடக்காது. அவர் தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். ஏதா ஒன்று அவர்கிட்ட தான் போகணும். ஆகவே தேவை இருக்கா, சபைக்கு வாங்க. தேவை இருக்கா, பைபிளை வாசிங்க, தப்பே கிடையாது. தேடுங்க வாக்குத்தத்தத்துக்கு, தப்பே கிடையாது. தேவை இருக்கா, ஜெபிங்க. எனக்கு இது தேவை ஆண்டவரே, இதை தார ஆண்டவரேன்னு கேட்கறதுல தப்பே இல்லைங்க. கேட்கணுங்க, அவர்கிட்ட தாங்க போகணுங்க. அவர்கிட்ட நீங்க போகாதப்போ அவருக்கு பிடிக்காது. நம்ம மற்ற ஆட்களை நம்பும் போது, மற்ற ஆட்களை சார்ந்து இருக்கும் போது, அல்லது இன்னொருத்தரை அல்லது வேற ஏதாவது காரியத்தை நம்ம சார்ந்து வாழும் போது தேவனுக்கு அது பிடிக்காது. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு முதலிடத்தை கொடு, என்னை சார்ந்து வாழுன்றாரு. அப்போ அவர்கிட்ட போறது தப்பு கிடையாதுங்க. பைபிளை எனக்கு ஒரு தேவை ஆகணும், எனக்கு அவர்கிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக வாசிக்கிறது தப்பு கிடையாது. அப்படி ஜபிக்கிறது தப்பு கிடையாது. அப்படி சர்ச்சுக்கு போறது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தேன், வெறும் அப்பதான் நம்ம பைபிளுக்கு போறோம்னா, வெறும் அப்படிதான் நம்ம ஜபிக்கிறோம்னா, வேற விதமா பைபிளுக்கும் போறது இல்லை, ஜபிக்கிறதும் இல்லை, சர்ச்சுக்கும் போறது இல்லைன்னா தப்பாயிடும். தெளிவா புரிஞ்சுக்கணும். எடக்கு முடக்க புரிஞ்சு தப்பா போயிடக்கூடாது. தேவைன்னா அவர்கிட்ட தான் போகணும். அவருக்கு பிடிக்கும். நீங்க தேவை இருக்கிறப்போ அவர்கிட்ட போறப்போ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் ஒரு காரியம் ஆனா போதும்னு போனப்போ கூட வா வா வான்னாரு. வா 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 வா. எப்படி வந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், அவர் உங்களை அரவணைச்சுக்கிறார். ஆனா போக போக நான் என்ன சொல்றேன், அவரோட நீங்க உறவுல இருக்கிறீங்கன்றத புரிஞ்சு கொண்டு அந்த உறவை முக்கியப்படுத்தினீங்கன்னா அப்போ லைஃப் வேற லெவலில் போயிடும். அந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும், ஃபுல்லா ஃப்ளோ ஆகும், ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும். எந்த பிசுறும் இல்லாம ஃப்ளோ ஆகும். தேவைன்னா அவர்கிட்ட தான் போகணும். ஆனா வெறும் அப்போ மட்டும் போகாதீங்க, அவரோட உங்களுக்கு இருக்கிற உறவை முக்கியப்படுத்துங்க. ஆசீர்வாதங்கள் மேக்சிமமா ஃப்ளோ ஆகும். அப்படி மேக்சிமமா ஃப்ளோ ஆகலைன்னா கூட இந்த உறவுல இருக்கிறீங்கன்ற அந்த நினைப்பு உங்களை அப்படி தாங்கும். சில நேரம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலன்னா கூட, கிறிஸ்து இருக்கிறார் பார்த்துக்கலாம், இறுதியில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றதே உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும். இது இல்லை அது இல்லைன்னு பெருசா நினைச்சிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன சொல்ல வரேன், இந்த போதனை அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். எப்படி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற உறவு ஆசீர்வாதம் மேக்சிமமா உங்க லைஃப்ல அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மூணாவது, இந்த முழுமையான புரிதல் தான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த முழுமையான புரிதல் தான் கிறிஸ்துவை மேக்சிமமா மகிமைப்படுத்தும். ஏன்னா இப்படி வாழும்போது தான் கிறிஸ்துக்கிட்ட ஆசீர்வாதத்துக்காகவும் போனோம், கிறிஸ்துவோட எனக்கு உறவு இருக்கும்னு நினைக்கணும். உறவை தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். போக போக நான் கிறிஸ்தவனா வளர வளர கிறிஸ்துவோட எனக்கு இருக்கிற உறவை முக்கியப்படுத்தணும், அதை நம்பர் 1 முக்கியத்துவமா கொடுத்து போக போக எனக்கு ஆசீர்வாதம் அப்படியே பெருகிட்டே போகும். எல்லா விதமான ஆசீர்வாதம் நம்புறது ரொம்ப ஈஸியாயிடுங்க. கிறிஸ்துவே எனக்கு கிடைச்சிட்டாரு நீங்க உண்மையில நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், கிறிஸ்துவே எனக்கு புருஷரை போல கிடைச்சிட்டாருன்னு நம்பிட்டீங்கன்னா என்ன ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், எல்லாமே நமக்கு சொந்தமானது, எல்லாமே கிடைக்கும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆசீர்வாதத்துல நம்பிக்கையே இல்லை, இது கிடைக்கும் நம்பவே முடியல. ஏன்னா கிறிஸ்து கிடைச்சிட்டாரு நம்பிக்கை இல்லையே.
ஒன்றும் இல்லாத ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மிக ஏழையாக இருந்தால் கூட, உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட, நீங்கள் உலகத்திலேயே பெரிய பணக்கார் ஒரு விதத்தில். ஏன்னா கிறிஸ்து உங்களுடையவர், கிறிஸ்து உங்களுக்கு சொந்தமானவர். இதை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீரியஸாக இதை அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாமே நம்புறது உங்களுக்கு ஈஸியாகிடும். நாளைக்கு ஒரு வேலை தேடி போகணுன்னா எனக்கு கிடைக்கும் நம்புறது ரொம்ப ஈஸி. அது எனக்கு ஒரு கஷ்டம், அதுலேருந்து விடுதலை கிடைக்குமா இல்லையான்னு நம்புறது ரொம்ப ஈஸி. தேவன் உதவி செய்வார், எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்னு நீங்க நம்பிடுவீங்க. ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்படலைன்னா, ரட்சிப்பு எவ்வளோ மேன்மையான மகிமையான விஷயன்றது இன்னைக்கு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னா நீங்க என்னங்க பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவர் உங்களுக்காக வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு சகலத்தையும் ஆளுகிறார். இந்த ரட்சிப்புக்காக தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சார். அப்படின்றத நீங்க நம்பினா போதுங்க. அவரை நம்பினா போதும். என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னா போதும், நீர் எனக்கு ஆண்டவராக ஈரோன்னு சொன்னா போதும். அவர் என்ன பண்ணுவார்? இப்போ நான் சொல்றதெல்லாம் பண்ணுவார், உங்களை தம்மோடவே இணைச்சிப்பார். அவை ஒருவேளை ரட்சிப்பை பெறாமல் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க முதல்ல ரட்சிப்பை பெறணும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் நீங்க இதை அரவணைச்சிக்கணும். உங்க ரட்சிப்பில் என்ன நடந்தது என்பதை இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பால் உங்க கோட்டில் இருக்கு. இதை நீங்க அரவணைச்சிக்க போறீங்களா இல்லையா? ஆவே ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு மேன்மையான விஷயம் ரட்சிப்பின் மூலமா எங்களுக்கு செஞ்சிருக்கிறீர் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள லேசா எங்க மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எவ்வளோ இருக்குதுல, போக போக ஆண்டவரே இதை குறித்த வெளிப்பாடு அதிகமாக எங்களுக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே. இதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்கள் சிந்தனை மாற மாற எங்கள் வாழ்க்கையை மாறட்டும், அடுத்த லெவலுக்கு போகட்டும். வரும் நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களும், எங்களுக்கு சொந்தமாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதை சொந்தம் பாராட்ட உதவி செய்யும். அதை ருசிச்சு அனுபவிச்சு வாழ உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்தை விட நீரே எங்களுக்கு இருக்கிறீர், நீரே எங்களுக்கு சொந்தம் என்பதை, அதனுடைய மேன்மையை ஆண்டவரே புரிஞ்சுக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையானவர். ஓ, நாங்க எதிர்பார்த்தது குறைவு, ஆனால் நீர் செய்தது மிக அதிகம். ஆகவே எங்களை கைப்பிடித்து இந்த சத்தியத்தின் மூலமாய் நடத்தும் ஆண்டவரே. வரும் நாட்களில் எங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்படியே செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். சத்தியம் எங்களை தொடர்ந்து விடுதலையாக்கட்டும், எங்களை முன்னேற வைக்கட்டும். தேவை உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவள் தேவைகள் இருக்கிறப்போ உம்கிட்ட வர்றப்போ விசுவாசத்தோட வர நீர் கிருபை செய்யும். உம்மிடத்திலிருந்து ஏராளம் தாராளமே பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. அவள் நினைக்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் சுலபமாய் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். அதெல்லாம் உமக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்காக உம்முடைய குமாரன், உயிர் தெழுந்த குமாரனை எங்களோட இணைச்சி வச்சிட்டீர். ஆகவே இந்த மற்ற எல்லாமே லேசான காரியங்கள். நீர் நிச்சயம் எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அட்வான்ஸாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.